பாரு. ஓகே ஓகே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன் கேஸ் நடுவுல நம்ம எங்கேயாவது ஸ்டக் ஆயிட்டோம்னா we have a reference post அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்டக்லாம் இப்ப பாத்துக்கலாம்டா. இப்ப என்னன்னா அவங்க கொஞ்சம் பார்க்கும்போது இப்போ அவங்க எல்லாருமே பார்த்தா சும்மா இந்த ஈஸியா கமாண்ட் கொடுத்து இந்த பண்டில் இது அப்படின்னு போட்டாலே வந்துருது. அந்த பேக்கேஜஸ் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. நம்மளுக்கு ஆனா அப்படி கிடையாது. நம்ம C++. ஸோ நம்ம அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இப்போ நம்மளுக்கும் தெரியும் C++ல என்ன பண்ணுங்கிறது தெரியும். பட் அது எப்படி நம்ம என்ன கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் எப்படி நம்ம இதுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லாம் அவன் எப்படி பண்றான்னு பார்த்துட்டு அப்புறம் மூவ் பண்ணுவோமா. இன்கேஸ் வந்து அது ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்த்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகுதான்னு ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் நம்ம இதுலேருந்தே போயிடுவோம். இல்லை ஏதாவது சிம்பிளான ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்குமா டிப்ளாய் பண்ணி ரன் பண்ற மாதிரி? பேசிக்கா என்னன்னா நம்ம வந்து இந்த பில்ட் பைப்லைன் பில்ட் ஆகிறதுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறது தான். சரி, ஈஸி லாகிங் ஜிபிபி போ. ஈஸி லாகிங்கா? பேர்ல ஈஸி இருக்கு. ஈஸி லாகிங் ஈஸி லாகிங் ஜிபிபி இதா? ஆமாமா. யாரா இவன்? We love to bring ideas. We are Amrayan Web Series Services. We love web. Love பண்ணிக்க. சோ அங்க கீழ பாத்தீங்கன்னா போட்டிருக்கான். கீழ போன பேட்ச் போட்டிருக்கான் பாரு. அந்த பேட்ச்க்கு போவோம். எங்க பேட்ச் போட்டிருக்கான்? பில்டிங் பாசிங் ரிலீஸ் கீழ படி readme.md ல. சோ அந்த பில்ட் அப்படிங்கறது அமுக்குனா இதுலலாம் உனக்கு இந்த பிரான்ச்ல எல்லாம் பில்ட் ஆகுதுங்கறத காட்டியிருக்கான். இந்த G++ யூஸ் பண்ணி பில்ட் ஆகுது, Clang யூஸ் பண்ணி பில்ட் ஆகுது. ஒரு பிளாட்ஃபார்ம்ல வேற பில்ட் பண்ணி பார்க்கறானா? வேற கம்பைலர் இல்ல, ஒரே பிளாட்ஃபார்ம் தான், வேற கம்பைலர் பில்ட் பண்ணி போற மாதிரி பண்ணிருக்கானா? ஓகே. இத வந்து அவன் கான்ஃபிகர் பண்ணிருக்கிற இடம் எங்க இருக்கும் பில்ட் ஆகிறதுக்கு? இப்போ அது அங்க அமுக்கி பார்த்தாலே தெரியும். பில்ட் மேட்ரிக்ஸ்லயே போய் அமுக்குவோம். இந்த டிராவல்ஸ் CI ஏன் ஒரு கௌஷிக் முன்னாடி சொல்லிட்டு இருந்தான், இதை யூஸ் பண்ணி தான் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் பண்றாங்க. ஓகே இருக்கு CI. சோ இப்போ நம்ம டிராவல்ஸ் CI மூலமா தான் நம்ம போறோம். நம்மளும் அதே தான் பண்ண போறோமா? வெரி குட். ஆமா. சரி. ஆனா நம்ம GitLabல இருந்து இது கனெக்ட் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்டா ஆகாது? நம்ம GitLab பிரைவேட் ரெபாசிட்டரி நம்ம அதுக்கு வந்து நம்ம ஓகே டிராவல்ஸ் CI வச்சு பண்ணாம நம்ம டைரக்டாவே ஒரு மெஷின் வச்சே போயிடலாம். கரெக்ட்டா? ஓகே. ஆமா. இப்போ நம்ம டிராவல்ஸ் பண்றதுக்கு நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இப்ப டிராவல்ஸ் CI வச்சு என்ன பண்ணிருக்கான்னு நம்ம பாப்போம். அது கம்பைல் பண்ணி பாப்போம். ஆமா. இப்ப டிராவல்ஸ் அதான் அப்படி ஃபர்ஸ்ட் ஓகே. இது என்ன போட்டுருக்கான்னு பார்க்கலாம். நம்ம விண்டோஸ்ல பில்ட் ஆகுற மாதிரி ஏதாவது பாப்போமா? ஃபர்ஸ்ட் விண்டோஸ்லயே பில்ட் ஆகுற அப்பதான் நமக்கு புரியும். கரெக்ட். டிராவல்ஸ் CI இல்ல, அதான் டிராவல்ஸ் CI விண்டோஸ்னே போட பக்கத்துல. சர்ச்சா இங்கே வா சொல்ற? இல்ல நியூ டாப்ல டிராவல்ஸ் CI விண்டோஸ் MSDN இது சாரி MSVC ஸ்பேஸ் MSVC. சோ விண்டோஸ் பில்ட் என்வாயரன்மென்ட் ஓகே வந்திருக்கு. ஓகே OS விண்டோஸ் மட்டும் போடுன்னு சொல்றான். இந்த ஒரு வெர்ஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்றானா? ஆமா. அதே மாதிரி இப்ப பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு சாக்லேட்டி மட்டும் தான் யூஸ் பண்றான் போட்டிருக்கான். சாக்லேட் இப்ப எப்படி NPM நியூ கேட் அப்படிலாம் பேக்கேஜ் மேனேஜர் இருக்குல்ல, அது மாதிரி சாக்லேட்டிங்கிறது விண்டோஸ்க்கான ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஓகே. இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்ல இருக்கு அப்படிங்கறான். நீ யூஸ் பண்ணிட்டல, நீ வந்து வேற ஏதோ விண்டோஸ் ஆக்சுவலா யூஸ் பண்ணல ஒரு பேக்கேஜ் மேனேஜர் ரீசன்ட்டா இதே அதான் VCPKG.
டிசிபிகேஜி அதுவும் யூஸ் பண்ணலாம் கரெக்ட்டா இதுக்கு? ஆமா ஆமா, பட் டிராவிஸ் அதுக்கு சப்போர்ட் இல்ல. டிராவிஸ் இப்பதான் சாக்லேட்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் கொடுத்திருக்கான் பேக்கேஜுக்கு. Visual Studio 2019 இருக்கா? 2017 இருக்கா? ஆமா ஆமா, 2017 வரைக்கும் இந்த பில்ட் டூல் செட் வச்சிருக்கான். இதை இப்ப யாராச்சும் யூஸ் பண்றவங்கள பார்த்தாதான் நம்மளால பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போய் எம்எஸ்விசின்னு சொல்லிட்டு இதுல தேடுவோம், கிட்டப்ல. எம்எஸ்விசி சர்ச் பண்ணலாம் சொல்றியா? எம்எஸ்விசி எம்எஸ்விசினா என்ன ஃபுல் ஃபார்ம்? சும்மா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் கோடா என்ன? ஆமா, வாட்ஸ் தி ஃபுல் ஃபார்ம்? அதான் அப்படி யூ ஆர் கரெக்ட். சரி, பட் இந்த ரெபாசிட்டரியில தேடி இருக்க, நீங்க கிட்ஹப்னு தேடு. மைக்ரோசாஃப்ட் எஸ்டிஎல் எம்எஸ்விசி டாக்கர்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. நமக்கு யூஸ் ஆகும் வயா வைன் இன் டாக்கர் என்னன்னு. ஓகே, பாப்போம். போய் வேணாம், இந்த ப்ராஜெக்டா இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் போனோம்னா இல்ல, அந்த மைக்ரோசாஃப்ட் எஸ்டிஎல்லே போனீங்கன்னா அங்க இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். சிஐ பண்ணிருப்பான்னு தோணுது, போய் பார்ப்போம். பட் அவன் வந்து எதை வச்சு பண்ணிருப்பான்? Azure pipelines.yml டைரக்டா அஸ்யூர்ல பண்ணி விட்டுருக்கான். கீழே ஸ்க்ரால் பண்ணுவோம், பட் பேட்ச் போட்டு வச்சிருப்பானே Azure pipelines தான் யூஸ் பண்ணிருக்கான். அதான் நீ அந்த .yml வச்சு கண்டுபிடிச்சிக்க. இதுதான் என்னடா அப்போ வந்து இப்போ நம்ம பேர் என்ன கௌஷிக்கும் அவன் இதுக்கு வந்து காசு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. காசு பே பண்ணி தான் பண்றானா ரன் பண்றதுக்கு? இல்ல, டிராவல்ஸ் ஃப்ரீ தானே? ஃப்ரீ தானா? ஓகே ஓகே. ஆமா ஆமா, சம் ஏதாச்சும் ஹைலைட் ஃபீச்சருக்கு ஏதாச்சும் காசு தேவைப்படும், பட் அவன் யூஸ் பண்றதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன் தான். ஓகே, அப்ப இதுவும் வந்து Azure இதுவும் ஃப்ரீயா இருக்குமா? ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும். பாப்போம். Azure pipelines போய் பாப்போம். ஓகே சரி, இப்போ வந்து இதுக்கு எப்படி பண்ணிருக்கானோ ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பாப்போம். இதுல YML மட்டும் பார்த்தா போதுமா HTML பில்ட் பண்றதுக்கு? அது மட்டும் பார்த்தாலே புரியற அளவுக்கு நம்மளுக்கு மூளை இருக்கா அப்படிங்கறதா? நம்பர் ஆஃப் லைன்ஸ் 80 தான், பாத்துறலாம். சரி, ரெண்டு வேரியபிள் வச்சிருக்கான். சரி, ரெண்டு போடுறான். ஸ்டேஜஸ்னு போட்டிருக்கான். ஸ்டேஜ் கோட் ஃபார்மட், டைம் அவுட், டிஸ்ப்ளே நேம், வேலிடேஷன், ஜாப்ஸ் இருக்கு. சோ இது வந்து எவ்வளவு ஜாப்ஸ் இதா போடுறான் திருப்பி ஜாப். ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஜாப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியா? சரி, ஓகே. ஸ்டேஜஸ்னா என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஜாப்ஸ் ஓகே. இந்த ஜாபுக்கு வந்து கோட் ஃபார்மேட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்றான். ஃபார்மேட் ஓகே. ஆமா, அது வேரியபிள். அடுத்து வந்து டிஸ்ப்ளே கோட் ஃபார்மேட்லயே ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே நேம் பார்க்கறான். அது சக்சஸ் ஆனா மட்டும் தான் அடுத்து வேரியபிள்ஸ்க்கு போறான். அப்படியே இல்லடா, இந்த ஜாப் அப்படி இல்ல. இந்த ஜாப் வந்து கோட் ஃபார்மேட் வேலிடேஷன் நேம் பண்ணிருக்கான். இது வந்து நீ காமிக்க வேண்டிய நேம் வந்து வேலிடேஷன். அப்புறம் இது ரன் ஆகிற ஸ்கிரிப்ட் இந்த வேரியபிள் செட் பண்ணிட்டா இதுல. ஓகே 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 ஓகே. டூல் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்கிரிப்ட் வந்து இத ரன் பண்ணுன்னு சொல்றான். இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் வந்து இது ரன் பண்ணிக்க. ஓகே ஓகே. இது வந்து தோணுது. செக் அவுட் செல்ஃப் clean true submodules false script. என்ன ஒரு if exist இந்த temp directory exist ஆன்னு பார்க்கறான். அத ரெடிட் பண்றான். ஓகே ஓகே, க்ளீன் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரெஷா கிரியேட் பண்றான். அதான் ஃபர்ஸ்ட் ஜாவா இருக்கு. இதுக்கு அப்போ இந்த இதுக்கு ஜாபுக்கு பேர் என்ன போட்டுருந்தான்? நீட்டா தான் போடுறான். செட்டப் டெம்ப் டைரக்டரி தான் ஜாப் பேரு. அதான் டிஸ்ப்ளே நேம் போடுறான். டிஸ்ப்ளே நேமா இல்ல இது வந்து பிரிண்ட் ஆகும்? இது என்ன ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா ரன் பண்றான்?
இது வந்து அவனோட ஓன் தான். அசூர் பைப்லைன்ஸ்க்கு இந்த மாதிரி அவனோட ஓகே. இவனோட YML இல்ல YML ஒரு ஸ்பெஷல் இதான் ஜெனரல் சின்டாக்ஸா இருக்கும். இந்த மாதிரி அதான் இவங்க எல்லாம் வந்து பேசியதை வச்சுட்டு ஏதோ காமனா ஒரு இதுல லேண்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாப்போம். செக் அவுட் சொல்றான், செல்ஃப்னு போட்டிருக்கான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கொஞ்சம் அஸ்யூம் பண்ணிக்கலாம். பண்ணலாமா? பண்ணலாம். இந்த பேஜ் அப்படி செக் அவுட் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஐ மீன் இந்த கோட் பேஸ் அப்படியே இந்த ரெபாசிட்டரி என்னன்னு தெரியல, சப் மாடியூல்ஸ் என்னன்னு தெரியல. இதுல வந்து திருப்பி அடுத்த ஸ்கிரிப்ட் வருது. ஸ்கிரிப்ட் வந்து பில்ட் அவுட்புட் டைரக்டரி கிரியேட் பண்றான். ஐ மீன் பில்ட் அவுட்புட் டைரக்டரி ஆல்ரெடி இருந்தா டெலீட் பண்ணி விடுறான். ஆமா. அப்புறம் வந்து கால் பண்ணி விட்டு விஷுவல் ஸ்டுடியோ இந்த ஸ்டெப் நமக்கு தெரிஞ்ச ஸ்டெப். எஸ் ஆமா. அப்புறம் சிமேக் அது வந்து ஃபைல் நேம் எங்க கொடுக்கறான், அவுட்புட் லொகேஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணா ஃபுல் கமாண்ட் பில்ட் ஆவறதுக்கான கமாண்ட் கொடுத்துறோம். ஆமா. build.source directories/tools. இது build.source directories எங்க இருந்து எடுக்கறான்? இது கோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கோட்லயா? இதுல நான் சொல்றேன். கோட் இல்ல பட் இந்த கோட் சோர்ஸ் டைரக்டரி இதோட கோடா இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காவே கோட் எடுத்துக்க அதுல டூல்ஸ்க்கு வந்துருங்கற மாதிரி எடுத்துக்கலாமா? சோ டூல்ஸ்ல ஒன்னு இருக்கும். டூல்ஸ் இருக்கு. டூல்ஸ்க்குள்ள தான் ஏதாவது சிமேக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்குமோ? சிமேக் எப்படி பில்ட் ஆகும்? சிமேக் இந்த .txt எடுத்து cmake.txt எடுத்துக்குமா? ஆமா. ஓகே. சோ சிமேக் நடக்குது. ஓகே, ஓரளவுக்கு புரியுதா? புரியுதானோ? நியூ டாப் ஓபன் நியூ டாப் கொடுத்துருப்பீங்க. சரி ஓகே. சோ இது முடிஞ்சிச்சு. பில்ட் பண்ணிட்டான். பில்ட் ஆகி முடிச்சோடனே அவுட்புட் லொகேஷன் போட்டான். அவுட்புட் லொகேஷன் எங்க போட்டுருந்தான்? நடுவுல பில்ட் அவுட்புட் லொகேஷன் லைன் நம்பர் 21 டி டூல்ஸ் 21. ஆமா ஓகே, டி டூல்ஸ்ல போட்டான். ஸோ அவுட்புட் லொகேஷன் போட்டுட்டு அடுத்த டாஸ்க் என்ன நடக்குது? பேட்ச் ஸ்கிரிப்ட் 1 அப்படின்னு சொல்லி இன்னொரு டாஸ்க் டிஸ்பிளே பண்றோம். அதுல வந்து எதுவுமே நடக்கலையே. இந்த பேரலை ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி விடுறான். இதான் ஆர்குமெண்ட்ஸ் போடுறான். இல்லதா பில்ட் அவுட்புட் லொகேஷன்ல பேரலைஸ்னு ஒரு EXE ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவனோட கோட்ல இருந்து பில்ட் ஆன EXE தான் இந்த பேரலைஸ் EXE. ஆமா ஓகே. சோ அதான் ஒரு ஃபைல் நேம் எடுத்திருக்கான். ஒரு கமாண்ட் .cmdங்கிறது நதிங் பட் ஒரு .bat ஃபைல் தான். ஃபெயில் ஆன் ஸ்டாண்டர்ட் எரர் ஏதாச்சும் ஒரு, அதாவது ஸ்டாண்டர்ட் எரர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம இது வந்து பார்த்துருக்கணும். சி அவுட் சி எர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது எரர் மெசேஜ் அவுட் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் இன்புட், ஸ்டாண்டர்ட் அவுட்புட், ஸ்டாண்டர்ட் எரர். அதாவது ஒரு மூணு பைப் இருக்கும். கிரியேட் ப்ராசஸ்ல வந்து பைப் வச்சு நம்ம அந்த இன்னொரு ப்ராசஸ்ல ஓடுற டேட்டா வாங்குவோம்ல சீன் பண்றதுலாம். ஸோ நம்ம கோட் பேஸ்லயே இருக்கும் இது பாத்தீங்கன்னா. ஸோ அது என்ன அப்படின்னா, அதான் ஒரு கன்சோலுக்கு 3 அவுட்புட் கொடுக்கலாம். சிஎன்னா கன்சோல்ல இருந்து அவுட்புட் வாங்குறது, சி அவுட்னா கன்சோலுக்கு அவுட்புட் கொடுக்குறது, சிஆர்னா கன்சோலுக்கு எரர் அவுட்புட் கொடுக்குறது. சோ STD S2 சி அவுட் பண்ற மாதிரி STD S2 சி எரர். சோ இதுல வந்து ஸ்டாண்டர்ட் எரர் ஏதாவது ஒன்னு இருந்துச்சுனாலே ஃபெயில் பண்ணி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி. அதேதான் STD சி எரருக்கு ஏதாச்சும் அனுப்பி இருந்தா ஃபெயில். பட் என்ன இந்த கமாண்ட் ரன் பண்ணுவான்னு வெச்சுப்போமா, clang format.cmd ன்னு. இது என்னதுன்னு தான் தெரியல. clang formatனா என்னன்னு பார்க்கணும். இல்ல அது ஒண்ணும் இல்ல. கிளாங்ங்கிறது ஒரு கம்பைலரு. அந்த கம்பைலருக்கு வந்து ஒரு ஃபார்மேட், அதாவது கோட வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணுவாங்களா, சின்டாக்ஸ் தான். எல்லாம் ஃபார்மேட்டிங் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கான ஒரு என்ஃபோர்ஸ் கிளாங் ஃபார்மேட். சோ கிளாங்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். ஐ மீன் அது ஒரு கம்பைலர். அந்த கம்பைலர் சோர்ஸ் கோடுக்கு தான இது பண்ணும். கரெக்ட் தான். ஆமா. இது வந்து அவங்க இந்த ஜாப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது ஸ்டார்டிங்லயே போட்டுருந்தானே கோட் ஃபார்மேட் செக் பண்ண போறோம்னு. ஓகே. அதாவது கோட் ஃபார்மேட் வேலிடேஷன். ஓகே டூல்ஸ்ல இருந்து இவன் வந்து ஃபார்மேட் செக் பண்றதுக்குனே ஏதோ ஒரு EXE வச்சிருக்கான். அப்புறம் வேலிடேட் பண்றான். அதான் இந்த வேலை நடக்குது. வேலிடேட் EXE எல்லாம் கால் பண்ணி அவுட்புட் பண்றான். பண்ணோனே சோ அது ரெண்டும் வந்து கோட் எல்லாம் ஃபார்மேட்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிருது.
ஓகே. இது ஆனா அப்ப இந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி? அவனே வச்சிருக்கிற ஃபைல்ஸா இல்ல குடுக்குறானா? இல்ல நம்ம இது போய் பக்கத்து டேப் ஏன்னா இந்த parallel இதெல்லாம் இருக்குல்ல, இதனோட நீட் என்ன? பேரலைஸ் ஏன்னா இப்ப இல்ல கிளான் இல்ல ஃபார்மேட் இந்த காமனா இருக்குன்னா டைரக்டா வந்து அசூரே கொடுத்துருப்பான், அங்கிருந்து பில்ட் ஆயிட்டு போய் வரும்ல. இவன் தனியா ஆமா பில்ட் எதுக்கு பண்ணிட்டு பேரலைஸ் பண்றான். டாட் exe எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தானே ஆமா கேள்வி. ஆமா ஆமா ஆமா. சோ அது நம்ம டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்போம், பேரலைஸ் குள்ள போய் பார்த்தா தெரியும். சரி ஓகே, போவோம் வச்சுக்கலாம், அதுவும் நெக்ஸ்ட் போகலாம். கடைசியில இப்ப நம்மளுக்கு தேவையான மெயின் பார்ட் பில்ட் அண்ட் டெஸ்ட், கரெக்டா? ஸோ இங்க வந்து ரன் பில்ட் டாட் yml போட்டிருக்கான். அதான் சோ இது எல்லாமே இந்த அசூர் டெவாப்ஸ்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள அவன் போட்டு வச்சிருப்பான். பேக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. அதான் இந்த பக்கத்து டேப்ல பேக் வாயேன். இருக்கு. சோ அதுக்குள்ளதான் வந்து அப்ப வந்து அவன் எதுவுமே கொடுக்கல அசூர், இவங்களே எல்லா கமாண்டும் எழுதி வச்சிருக்காங்க. எல்லாமே அவங்க எழுதிருக்கு கமாண்ட் தான். ஓகே, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே அவந்துதான், இதெல்லாம் ஃபார்மேட் செக் பண்ணது எல்லாமே அவந்துதான். ஸோ இதுல ரன் பில்டு டாட் யில் என்ன பண்றான், லிஸ்ட் ஃபிளாக்ஸ் பில்ட் அவுட்புட் லொகேஷன் எது அப்படின்னு போட்டான். ஃபர்ஸ்ட் அந்த கோட முடிச்சிட்டு வந்துரும். இல்லடா அந்த கோட முடிச்சிட்டு வந்துரும். இங்க ரன் பில்ட் டாட் யில் வந்து x86 32 பிட், x86 னா 32 பிட் அதுல ஓட்றான். அப்புறம் 64ல ஓட்றான். வேற ப்ராசஸர் ஆர்க்கிடெக்சர் மூணு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷின்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரன் பண்ணி விடுறான். ஓகே ஓகே, இது முடிஞ்சு. சரி, அப்போ நம்ம மேல பில்ட் பண்றது ஸ்டெப்புக்கு முன்னாடி நம்ம மேல பார்த்த ஸ்டெப்புக்குள்ள வந்து ரெண்டு டெவாப்ஸ் சிஎம்டி இருக்கு, அதை பாப்போமா இல்ல அது அப்புறம் பாத்துக்கலாமா? இதுடா இங்கயா இது இந்த லைன்ஸ் நம்பர் எனக்கு தெரிஞ்ச இந்த கோட் ஃபார்மேட் வந்து வேணாம்டா, கொஞ்சம் ஓவர் கில், நமக்கு ஓவர் கில் தான். ஆமா ஆமா. ஓகே ஓகே, இப்போதைக்கு வெறும் பில்ட் அண்ட் டிப்ளாய் வந்து பாப்போம். கோட் ஃபார்மேட் பார்க்குற அளவுக்கு நம்ம இது வேணாம் இப்போதைக்கு. இல்ல இல்ல அது கொஞ்சம் சப்பை ஏதாச்சும் எழுதி வச்சிருப்பானோன்னு நினைச்சேன். கோட் ஃபார்ம் பில்ட் பண்றது ரன் பண்ணி அவுட்புட் வரதோட இது கொஞ்சம் ஈஸியா இருக்குமோன்னு பார்த்தேன். சரிவா, நம்ம அதே பார்ப்போம். இல்ல நம்ம இப்போ டெஸ்ட் பண்றதுக்கு சொல்றேன். இப்போ நம்ம வந்து பண்ணும்போது ஒரு பேசிக் எக்ஸி சும்மா ஹலோ வேர்ல்ட் ஏதோ ஒன்று போட்டுடலாம். இது பில்ட் பண்ணி டிப்ளாய் ஆகிற மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு வருதா இல்லையாங்கிறது பார்க்குற மாதிரி. ஓகே 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 ஓகே. ஸோ யா குட் டார்கெட். பில்ட் வந்துருச்சு. இங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பேர் என்ன போட்டிருக்கான் ஸ்கிரிப்டுக்கு. டிஸ்பிளே நேம் இன்ஸ்டால் விசி பேக்கேஜ் இன்ஸ்டால்டு கேஷிங். புரியல. ஃபர்ஸ்ட் டெம்ப் டைரக்டரி இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லை தூக்கிட்டு இது ஒரு பிரைமரி கோடா இருக்கு, சுடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் கிளீன் அப் பண்ணி சொல்லலாம். அந்த மெஷின்லேயே தான் பண்றான், எதுவும் கண்டெய்னர்லாம் போட்டு பண்ற மாதிரி தெரியல. ஸோ ஆல்ரெடி இருக்கு, பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம். செக் அவுட் செல்ஃப் க்ளீன் ட்ரூ சப் மாடியூல்ஸ் ட்ரூ இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் கிட்ல சப் மாடியூல்ஸ்னு ஒன்று இருக்கு. பக்கத்துல போய் கிட் சப் மாடியூல்ஸ்னு போடேன் நியூ டேப்ல. இது அந்த அந்த சப் மாடியூல்ஸ் பத்தி தான் சொல்றானாங்கிறது எனக்கு தெரியல. பட் கிட் சப் மாடியூல்ஸ்னு ஒன்று இருக்கு. சரியா, இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம டிசி நேட்டிவ் இருக்குல்ல, நம்ம ரெபாசிட்டரி இப்போ நம்ம ஏசிபி காம்போனன்ட்ஸ் இப்ப தனியா பிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன். ஆனா நம்ம ஏசிபில இருந்து டிசி நேட்டிவ் புரியுற மாதிரியே பேசிடுவோம்டா, எனக்கு தெரிஞ்சு இல்லையா? ஓகே 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 ஓகே, காமனா புரியுற மாதிரி பேசுவோம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கிட்ல நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுல லாகிங் நீட்ஸ் வருது. ஸோ நம்ம அதுக்காடி லாகின் எழுத போறது இல்லை, ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோம் ஈஸி லாகிங், பி லாகிங், அந்த மாதிரி நிறைய ரெபாசிட்டரிஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ அந்த 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 ரெபாசிட்டரியில் இருக்க ஃபைல்ஸ் நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்னு அந்த ரெபாசிட்டரியை நம்மளே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ரெபாசிட்டரிக்குள்ள இருக்க ஃபைல்ஸை நம்ம ரெபாசிட்டரியில செக்இன் பண்ணிக்கலாம். பட் அது தேவையில்லாம நம்ம ரெபாசிட்டரி சைஸ் பெருசா தான் போகுது. அந்த சென்ஸ் அந்த கோட்ல நம்ம சேஞ்சே பண்ண போறதுனால மட்டும் பண்ற மாதிரி கொடுத்துறலாம். அது எக்ஸாக்ட்லி சப் மாடியூல்ஸ்ல போட்டினா ஒரு ரெபாசிட்டரி செக் அவுட் பண்றப்ப சப் மாடியூல்ஸ் ட்ரூன்னு கொடுத்தினா உனக்கு டிபெண்டன்சி ரெபாசிட்டரி எல்லாமே செக் அவுட் ஆகும். அதான் கிட் சப் மாடியூல்ஸ்னு ஒரு கான்செப்ட். அததான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் அவுட் கொடுக்குறான், அதுக்குள்ள வரணும் அப்படின்னு. டைம் அவுட் வர கொடுக்கணுமா? இன்புட்ஸ் வந்து கொடுக்குறான் பார்த்து. சரி,
எங்க பில்ட் பண்றானே தெரியலையே. ரன் vcpkg டு இன்ஸ்டால் பூஸ்ட். ஃபர்ஸ்ட் பூஸ்ட் பில்ட் பண்றான். பூஸ்ட் பில்ட் தான் உங்க ஏதோ ஒரு டூல். பூஸ்ட் பில்ட் ஒரு டூல் ஆக்ட் ஆகும் போலயே. vcpkg ல இருந்து நம்ம என்ன தேர்ட் பார்ட்டி வேணா பில்ட் பண்ணிக்கலாம். சோ vcpkg கமாண்ட் அனுப்பிச்சு பூஸ்ட் பில்ட் பண்றான். பட் அந்த கமாண்ட் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இவ்வளவுதான் ரன் vcpkg இல்ல இது வந்து இது என்ன கமாண்ட் ஓட்டுறான்னு தெரியலடா. ஆமா ஆமா அது தெரியல. பட் அது பாப்போம் இன்னும். பூஸ்ட் மேத் வேணும் அப்படிங்கிற மாதிரி போடுறான். இல்ல இப்படி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் போல. இல்ல அதான் இன்புட்ஸ் கொடுத்திருக்கானே. இன்புட்ஸ் தான். அதான் ஆர்குமெண்ட்ஸ் இன்புட்ஸ் கொடுத்துட்டான். vcpkg ட்ரிப்ளெட்னா என்னன்னு பார்க்கணும். அது ஒண்ணும் இல்ல. vcpkg யோட கமாண்ட் அது. vcpkg க்கு வந்து ட்ரிப்ளெட்ஸ்னு சொல்லிட்டு தான் கமாண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு வந்து 3 விஷயத்தை எடுத்திருப்பான். x86 ஆர் x64 அது ஒரு இதா. அடுத்தது வந்து ஸ்டாட்டிக்கா பில்ட் பண்றியா, அதாவது லைப்ரரியா, ஸ்டாட்டிக் லைப்ரரி யூஸ் பண்ணி பில்ட் பண்றியா, இல்ல DLL யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கிறியா. இந்த MTD அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குல்ல, மல்டி த்ரெட்டட் DLL. சோ ஸ்டாட்டிக்கா பில்ட் பண்றியா இல்ல DLL வச்சு பில்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறது ஒண்ணு. தேர்ட் வந்து டீபக் மோட் ரிலீஸ் மோடுக்கு வரதுதான் அந்த இது. சோ இதுக்கு மேல ட்ரிப்ளெட் பாத்தீங்கன்னாலே தெரியும். x86 விண்டோஸ், அதாவது 32 பிட்டுக்கு விண்டோஸ் பில்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான் மேல. இந்த லைன் நம்பர் 39ல இருக்கு பாரு. சோ இது வந்து இப்போ அவன் ஸ்டாட்டிக்கோ இல்ல டைனமிக்காங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணதுனால ரெண்டுமே பில்ட் ஆயிடும். சோ இந்த ஒரே செகண்ட். ஒரே செகண்ட் ஏதோ சொன்னீடா. ஆமா பட் ஒரு செகண்ட், நான் RocksDB பில்ட் பண்றதுக்காண்டி வச்சிருந்த கமாண்ட் எடுத்து காட்டுறேன். ஓகே, இந்த டிபெண்டன்சிஸ் ஃபுல்லாவே எடுத்துக்கிறான். அப்புறம் இங்க வந்து கால் பண்ணி விட்டுறான். விஷுவல் ஸ்டுடியோ இதை யூஸ் பண்ணிட்டு கால் பண்ணி விட்டுக்கிறான். ஒரே நிமிஷம் பட்டி. டெஸ்ட் எங்க ரன் பண்றாங்க? Test results format J unit test results.xml. இது ரன். ஓகே, இதான் ரன் டெஸ்டா. பட் இதுக்கு எதுக்கு வந்து இந்த கமாண்ட் விஷுவல் ஸ்டுடியோ வழியா ரன் பண்ணலாம்னு தெரியல. படி அதான் இப்போ அஷூர் பைப்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அங்க இருந்து ஸ்டார்ட். அஷூர் பைப்லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருவோமா? ஆமா, ஏன்னா அவனே ஒரு டெமோ எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன் பேஸோடயே போயிடலாம். டைரக்டா நம்ம எடுத்துக்கிட்டு என்ன டிஎம்பில ஆட் ஆகலையா பட் இன்னொன்னு என்னடா டிஎம்பி தமிழ் மாப் இது குரூப் இருக்கே, இதுக்கு ஆட் ஆயிருக்கேன்டா. அதுக்கு இப்போ எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க பார்த்தா தெரியும் ஆட் ஆயிருக்குது? இல்ல நீ ஆட் ஆகல. இல்ல பண்ணியிருந்தாண்டா. Your projects record says how do I go and see? Holy hello. Mock programming and go.
ஆமா ஆமா. ஓ நோ, நிறைய பேர் இருக்காங்க. இல்ல இல்ல படி இல்ல சரி விட்டு அப்புறம் சரி ஓகே ஓகே. பண்ணி போயிடலாம். என்ன பேரு? Azure CA. Azure CA try. Sample Azure CA. வீட்டு வச்சு போடணுமா என்ன? Azure CA வந்துட்டோம். வந்து என்ன பண்ண போறோம்? Visual Studio ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிடலாமா? எம்டி ப்ராஜெக்டா இல்ல வேற ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாமா? எம்டி ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிடலாம். கன்சோல் அவனே ஆல்ரெடி ஹலோ வேர்ல்ட் பில்ட் பண்ணி கொடுத்துருவான். கன்சோல் வேர்ல்ட் டிஃபால்ட். ஹலோ லொகேஷன் அது அந்த லொகேஷன்ல கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? தப்பு இல்ல, சாரிடா. படி தப்பு நம்ம ரெபாசிட்டரிக்குள்ள வரணும். தெரியாம சாம்பிள் சரி ஓகே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவனாவே எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனே பண்ணிப்பான். இந்த கூகுள் நம்மள அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டாண்டா, எல்லாமே ஈஸியா கொடுத்து. இப்பெல்லாம் வந்து நான் அந்த பாஸ்வேர்டு ஏதாவது வந்து ஃபார்கட் யுவர் பாஸ்வேர்டு, ஏன்னா பழைய பாஸ்வேர்டு எதுவுமே ஞாபகம் இருக்காது, அது போட்டா மெயிலுக்கு வருது. சரி ரீசெட் பண்ணு அப்படின்னு போகும்போது ஐயோ பாஸ்வேர்டு வேற அடிக்குமா யோசிக்கணும்னு டயர்டா இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ண உடனே அப்படியே கதக்குச்சான்னு ஒன்று எழுதி கொடுக்குறோம். ஓகே சேஃபா தான் இருக்கு, யூஸ் இட் கொடுத்தாங்க. ஓகே லெட்ஸ் பில்ட் இட் இன் ரிலீஸ். வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் பாஸ்வேர்ட்லெஸ் லாகின். இல்ல எல்லாருமே வந்து இப்போ அடுத்து என்ன ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, நிறைய புதுசா வெப்சைட் பண்றவங்க எல்லாம் வெறும் ஈச் அண்ட் எவ்ரி டைமுக்கு லாகின் பண்றப்ப உன் யூசர் நேம் இல்லைன்னா உன் மெயில் ஐடி போடு, ஆத்தன்டிகேட் பண்றதுக்கு உன் ஜிமெயிலுக்கு லிங்க் வரும். ஜஸ்ட் லைக் ஓடிபி எடுத்து நீ போடுற மாதிரி அந்த ஓடிபி எடுத்து போடு, அப்பலனா ஜிமெயில் லிங்க் நீ பிரஸ் பண்ணி ஆத்தன்டிகேட் பண்ணு. இப்போ நிறைய ஒண்ணுமே இல்லையடா, இப்போ வந்து சைன் வித் கூகுள் தான், அவனே சைன் தான் காமிக்கிறான்ல, ரைட்லயே காமிச்சிடலாம். லாகின் மாதிரி தான், லாகினா எது காமிச்சிடலாம். உள்ள ஃப்ரீயா என்ட்ரி கொடுத்துறான், லாகின் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஓகே பண்ணிடலாம். ஓகே சக்சீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பில்ட் பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம். ப்ராஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணி விட்டுருக்கோம். ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ இங்கதான் வந்து இல்ல 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 இதெல்லாம் நீ வந்து டெலீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நேரா போயிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு git ignore ஃபைல் ஒன்னு எடு. கூகுள் போ, கூகுள் போ. டாட்லாம் தேவையில்லை, git ignore for MSVC ன்னு போடு. git ignore for MSVC. ஆல்ரெடி அவங்க இக்னோர் பண்ணி வச்சிருப்பானுங்க. git ignore for MSVC. இங்க இருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த SEO ஃபைல்ஸ், டாட் யூசர் ஃபைல்ஸ், SLN ஃபைல்ஸ்,
அந்த டீபக் ரிலீஸ் இதெல்லாம் தேவையில்லைல்ல, அது எல்லாமே கீழே போட்டிருப்பாங்க பாரு. பில்ட் ரிசல்ட்ஸ்லாம் எங்க இருக்கும், லைன் நம்பர் 22 20 பாரு. சோ டீபக் ஃபோல்டருக்குள்ள இருக்கும். இந்த இருக்கிறதுலாம் தேவையில்லை. சோ அப்படியே நான் கண்ணு மூடி ஆமா ஆமா எடுத்துக்கலாம் ஃபார் விஷுவல் ஸ்டுடியோ. இது இந்த 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 ஃபைல் அப்படியே இது பண்ணி நம்ம இதுல நம்ம ரெபாசிட்டரியில போட்டுரு. என்ன எக்ஸ்டென்ஷன்? .gitignore தான். .gitignore தான். இந்த லொகேஷன்ல தான போவோம். இப்போ அடுத்து வந்து கிட் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டுமா ஆட் ஆயிருக்கு அப்படின்னு. ஓகே, இப்போ ஆட் போட்டா ஓகே கிட் ஆட் டாட் பாப்போம் என்னதான் ஆட் ஆகுதுன்னு பாப்போமே. able to add files ஏன் permission denied open hello world ஓபனா இருக்கிறதுனால டெலீடா என்னலாம் சொல்லலாம். சரி க்ளோஸ் பண்றேன். Tell me what's the problem. Yes, I think it's added. See the status. பாரு SEO ல ஆட் ஆயிடுச்சுடா. சரி ஓகே படி அப்படியே git reset -- hard போட்டு வெளில வந்து பின்னாடி பழைய நிலைமைக்கு போயிடு. நம்ம அதான் -hard git reset வந்து இது ஃபர்ஸ்ட் கமிட் ஆச்சு, ஒண்ணுமே போகாது. சரி சும்மா git reset போட்டு பாப்போம் என்ன வருதுன்னு. பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது git ignoreக்கு வந்து நம்ம ஏதோ நேமிங் தப்பா வச்சிருக்கோம் அவ்வளவுதான். இன்னும் ஒரே செகண்ட். விஷுவல் ஸ்டுடியோ .gitignore சும்மாவே .gitignore இருக்கும்டா. ஆமா ஆமா அதான் வெறும் .ignore வெறும் அது வந்து விஷுவல் ஸ்டுடியோ .gitignore இருக்கிறது ப்ராப்ளம் இல்ல, .txt ஃபைலா இருக்கு, அதான் பிரச்சனை. இது சரி ஓகே, ஒரு தடவை எதையாவது பார்த்துடலாம். .gitignore இப்போ இதுல இருக்கும்ல, இதுல இருக்கும்ல .gitignore பட் அதான் பட் ஒன்றும் இல்லை, .gitignore அவ்வளோதான் ஃபைல் நேம். .gitignore அவ்வளோதான் அவ்வளோதான். அது கூட முடியலையே, கிரியேட் பண்ணது தான் முடியலையே. டாட் போட்டேன் பாரு, இவங்க டைப் ஆஃப் ஃபைல் நேம் சொல்லிட்டாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்ச ரெபாசிட்டரியில இருந்தே ஐ திங்க் யூ ஷுட் ஃபக்கிங் கிரியேட் a gitignore ஃபைல். நம்ம இந்த இது மேபி விண்டோஸோட ஒரு குளறுபடியா இருக்கலாம். இல்ல அது அப்படி ஒரு இங்க பாத்து இங்க இவனே சொல்லுவாங்க கிரியேட் பண்ணுங்க இதோ பாரு. அது கரெக்ட். சரி ஓகே ஒண்ணும் இல்ல, நம்ம இங்க ஓகே நீ ரெபாசிட்டரியிலே கிரியேட் பண்ணிட்டு வரியா? ஓகே சரி ஓகே syntax okay இல்ல so இங்க போட்டாச்சு. how do you do just add status இது மட்டும் தான் இருக்கு. சோ இப்போ git add git pull இதுக்கு ஏதாவது காமெடி பண்ணுவாங்க. ஓகே பண்ணல. git status git add dot solution denied. சரி git add ஆசைப்பட்ட மாதிரி மொத்தமா இருக்கும். இப்படி ஆட் ஆயிடுச்சு. நான் எல்லாமே ஆட் ஆகுது. என்ன எல்லாமே ஆட் ஆயிருக்கு, மரியாதையே இல்லை நம்மளுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டியூட்டோரியல் நம்ம gitignore முடிஞ்சல. சிஐசி எல்லாம் எங்க போற இக்னோர் பண்ணு. இக்னோர் தெரியாம ஓபன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வர நீ போறியா? கிட்ட படிடா டாக்குமெண்டேஷன்.
இந்த எபிசோட் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா தான் அப்லோட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வியூவர்ஸ் கவுண்ட்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வெளில எடுத்து போடு பட்டி. அத வெளியே எடுத்து போடு. ஓ ஓகே. ஏன் அது ஒரு ஃபோல்டரா வந்திருக்கு? அவனே கிரியேட் பண்ணிட்டான். நம்ம படிங்க. படி ஒரே ஒரு செகண்ட். சொல்லுங்க. நான் ஃபைல்ல நம்ம இந்த DCX ப்ராஜெக்ட் என்ன ஸ்பெஷல்லாம் இருக்குமா? சரி, நான் உனக்கு இப்போ நான் கிளிக்ல ஒன்னு அனுப்புறேன். நீ வந்து ஒரு தடவை இதை லாக் பண்ணிட்டு வீடியோ ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி போடு. எதுக்குடா? இல்ல இப்பவே நம்ம அப்படியே ஃபிகர் அவுட் பண்ணலாம்டா. என்ன இஷ்யூ? சரி ஓகே. இல்ல நீ சொல்லு. இல்ல சரி எடுத்து நிறைய பேர் இந்த மாதிரி அவதிப்படுவாங்க. இல்ல மேபி இந்த ஃபில்டர்ஸ்லாம் போனா இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த ஃபைல் எடுத்து வெளில போட. exe போதா? exe தான் போல பாரு ஆக்சுவலா. சோ அவனை பொறுத்தவரை மேபி PDB நியாயப்படி exe எல்லாம் பேருக்கு 5 exe பேருக்கு. பட் இது எல்லாமே கரெக்டா கட் அவுட் ஆயிடும். நீ ஒண்ணும் இல்ல, நான் சொல்றது பண்ணு. ஃபர்ஸ்ட் வியூ போ. மேல டாப்ல வியூ எக்ஸ்ப்ளோரர்ல 5வது ஆப்ஷன் ஹோமுக்கு பக்கத்துல வியூ. ஹிடன் ஃபைல்ஸ் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எனேபிள் ஆயிருக்கு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த .gitignore இருக்குல்ல, அந்த ஃபைல் ஃபோல்டருக்குள்ள போ. அந்த ஃபைல் எடுத்து வெளில போடு. இது நம்ம கிரியேட் பண்ணதே இல்லடா. சரி ஓகே. பட் பரவாயில்ல, எடுத்து வெளில போடு. ட்ரஸ்ட் மீ. ஆல்ரெடி a folder with the same name. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை. நீ என்ன பண்ணு, அந்த ஃபைல் எடுத்து வெளில காப்பி பண்ணிட்டு இந்த .gitignore டெலீட் பண்ணிட்டு எனக்கு அது தோணல. சரி ஓகே. .jet இருக்க இடத்துல தான் .gitignore இருக்கணும். அதான் .jetோட ப்ராப்பர்ட்டி. கரெக்ட் தான். பட் ஆனா அப்படியே ஒரு செகண்ட். டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கா? இது நம்ம கிரியேட் பண்ணதே இல்லன்னு நான் சொல்றேன். இவன் கிரியேட் பண்ணி விட்டது. கிட்டே கிரியேட் பண்ணி. கரெக்ட். கிட் இப்படி ஃபோல்டர் போட்டு கிரியேட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. பட் நம்ம அங்க கிரியேட் பண்ற இடத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டோம். ஓகே. பண்ணிடலாம். வெரி லைக்லி ஸ்பேஸ் பேன் பெஸ்ட் ஆயிட்டானா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கிறதுலாம் கிட் ரீசெட் கொடுத்தோமா? டெலீட்டட் அது போகுது. அப்புறம் புதுசா ஆட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. இப்போ கெட் டாட் அவ்வளவுதான். வாட் ஹஸ் ஹேப்பன்? பட் இது நம்ம கிரியேட் பண்ணலையே. அதான் சொல்றேன், நான் அங்க கிரியேட் ஆகிற இடத்துல தப்பு இருந்திருக்கு. அவ்வளவுதான். சரி ஓகே. கமிட். ஃபில்டர்ஸ்லாம் வருது. ஃபில்டர்ஸ் எப்படி வரலாமா? ஓகே, அவங்க கொடுத்திருக்கான் பாருங்க. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஃபில்டர்ஸும் நார்மலா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். அதனாலதான். சரி SLN எல்லாம் வரலாம்ன்ற மாதிரி தான் வைக்கிறாங்க. ஓகே. ஸோ கமிட் -am added source files. என்னடா டேட்டா ஃபைல்ஸ் கரண்ட் பேட்ச் பத்தி வந்துச்சு. ஏய் கரண்ட் போயும் இது இருக்கா? ஓ இதுதா ஃபோனா? நானும் வந்து ரவுட்டர் USB இன்வெர்ட்டர்லாம் அதெல்லாம் நான் வாங்க ரெடியா இருக்கேன். பட் எனக்கு யாருமே நெட் கனெக்ஷன் தான் தர ரெடியா இல்ல. டெஸ்லா இத நீங்க இலான் மஸ்க் இத நீங்க பாக்குறீங்கன்னா எங்களுக்கு ஸ்டார்லிங்க் நீங்க உடனே பண்ணி கொடுக்கணும். பட் ஆனா ஓகே, அவனுக்கு தேவையாடா? சும்மா வயரை போட்டு விட்டா போதும். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சேட்டலைட் அனுப்பி? அவனை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் ரிமோட்ல இருக்க வில்லேஜஸ்க்குலாம் இல்ல அதாவது சிட்டில யூஸ் பண்ண முடியவே முடியாதுன்ட்டான் ஸ்டார்லிங்க. இப்போ சென்னையில இருக்க இடத்துல அதை சுத்தி அது எப்படி இருந்தாலும் அந்த சென்னை ரீஜனை சுத்தி இருக்க ஒரு சேட்டலைட் கூட தான் கம்யூனிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். ஒரே நேரத்துல நிறைய பேர் பண்ணாங்கன்னா பேண்ட்வித் பத்தாம திணறிடும். மெட்ரோ சிட்டிஸ்லனா தே ஷுட் ஆல்ரெடி கோ வித் எக்ஸிஸ்டிங் இன்டர்நெட் தான். பட் பிளேசஸ் லைக் ஆப்பிரிக்காஸ், தூவாக்குடிஸ் அண்ட் சமயபுரத்தை தள்ளி இருக்க அவுட்டர் ஏரியாஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கெல்லாம் நம்மளுக்கு வரமாட்டேங்கிறானுங்க.
கரெக்ட் தான். இல்ல அது தெரியல, மேபி இருக்கலாம். பட் இல்ல நீ இங்க ஓகே இல்ல நீ பீகார் அசாம் எல்லாம் எடுத்துக்கோ, தமிழ்நாடு கேரளா ஓகே சரி. அதே மாதிரி பார்த்தா இந்தியாவே ஓரளவுக்கு பெட்டரா. இந்தியா விட்டு வெளில வா, இன்னும் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் போ, அங்கெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு ஒயர் இழுக்க முடியும்? இட்ஸ் அன் ஃபக்கிங் கான்டினென்ட். சோ அதனாலதான் நம்ம சொல்றதெல்லாம் அவன் வந்து என்ன ஃபக்கிங் அசோல்ஸ். நான் இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேனா. சாட்டலைட் விட்டு இன்டர்நெட் கொடுக்கலாம்னு எனக்கு தெரியும் தோணுது. அது வந்து எனக்கு வயிறுக்கு காசு ஆகுமா ஃபக்கிங் இம்பசைல்ஸ் கிட்டிங் ஒரு ஃபிகர் அவுட் பண்ணிட்டு வாங்கடா டேய் அப்படின்னு. ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிஐ பண்ணிட்டு நம்ம அவனுக்கு மெயில் அடிப்போம். ஓகே இப்போ புஷ் பண்ணியாச்சுல. புஷ் பண்ணிட்டானா? புஷ் பண்ணலையா? புஷ் பண்ணியாச்சு. ஓகே எதுவும் ஃபைல் தான் கிரியேட் ஆச்சா? ஏதோ ஒரு காமன் நடந்தது. சரி நெக்ஸ்ட் இப்போ நம்ம வேலை என்ன? இதே பில்டு வந்து நம்ம இங்கேருந்து கிரியேட் பண்ணணும், கரெக்டா? ஆமா, இப்போதைக்கு அசூர் பைப்லைன் போய் அந்த பேஜோட டாக்குமெண்டேஷன் பாக்குறோம் எப்படி பண்றது அப்படின்னு. இங்க இருந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் செட் சிஐ சிவிலாம் இங்கே ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுப்பாங்க, அங்கிருந்தே பார்க்கலாம். ஓகே ஓகே செட்டிங்ஸ்ல இருக்கும்னு தான் தோணுது. என்ன இங்கே காணும் போட்டுடலாம். GitHub செட் சிஐ சிவி. சிவி வந்து இதுக்கு GitHubக்கா கண்டினியூஸ் இன்டகிரேஷன் GitHub actions குள்ள இருக்கு. GitHubல வந்து அந்த ரெபாசிட்டரி நேம் ஆக்ஷன்ஸ்ல போய்க்க find that template that matches language string you want to use. ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்க set up this workflow. ஓகே அதுக்கப்புறம் click start commit. bottom of the page type a short meaningful commit message that describes the changes you made to the file. You can either commit to more than one author in the commit. என்னடா சொல்றான் இது? இந்த கமிட் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒர்க் ஃப்ளோஸ் இருக்கு. ஓகே ஒர்க் ஃப்ளோ.yml இருக்கு. ஒர்க் ஃப்ளோ பண்ணுன்னு சொல்றானா? இப்போ அதான் பட் அந்த பேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் வரைக்கும் போய் பாப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். கீழ ஆக்ஷன்ஸ் அங்கே இருக்கு பட் ஆக்ஷன்ஸ் இதுல வந்து இல்ல இது மேல ஒரே நிமிஷம் இங்க இருக்கு. புல் ரெக்வெஸ்ட்க்கு பக்கத்துல பாரு மேல பைப்லைன் இதுங்கிற மாதிரி C++ with make. எனக்கு C++ with make வேணாம். I want Visual Studio. இல்ல Visual Studio CMake பண்ணி தான் பண்ணி ஆகணும். என்னடா சொல்ற? ஆமா அது ஆமா அப்படிதான் எனக்கு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் மைக்ரோசாஃப்ட் அந்த ப்ராஜெக்ட்லயும் CMake போட்டு தான் பண்ணிருக்கான். நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபைல்ஸ்லயும் VCPKG ஃபுல்லாவே CMake தான். VCPKG ஃபுல்லாவே CMake தானா? சோ இல்ல ஏதோ VCPKG என்னடா இருக்குன்னு ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துறோமே. யா இதுல Visual Studio இல்ல கூகுளே பண்ணிடலாம். Is there a Visual Studio workflow for GitHub? அமுக்கலாம் கொடுத்து வச்சிருக்காங்க. YAML ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் இருக்காங்க. பண்ணியிருக்கான் போது இது யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா CMake போயிடலாமா இல்ல இதை யூஸ் பண்ணலாமா? CMakeனா கொஞ்சம் கூட நிறைய அவனே செட்டப் பண்ணி கொடுக்கறான். செட்டப் பண்ணி கொடுக்கறான். நம்மளா பண்ணணும். நம்ம ப்ராஜெக்ட் தான் பண்றோம்னு கூட தெரியல. இல்ல அதான் இது GitHub வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து அவன் பயங்கரமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டான் அந்த யூனிவர்ஸை. அதுல பைத்தான் டெவலப்மெண்ட்ல இருந்து லினக்ஸ்க்கு ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு UI டெவலப்மெண்ட் மெஷின் லேர்னிங் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணலாம்.
ஸோ விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டாலேஷன் பேஜ்லேயே ஸ்டார்டிங்ல இது வந்திருக்கும். ஸோ இதுல அவன் வேற எதுக்கும் இந்த ஒர்க் ஃப்ளோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ எம்எஸ்விசிக்கு இது செட் ஆகுமாங்கிறது நம்மளுக்கு தெரியல. இது அப்படிதான் பார்க்கலாம். GitHub MSVC போய் பார்ப்போமே. GitHub setup MS build அப்படின்னு சொல்லிருக்கான். You know how handy the Visual Studio is on your local machine? Yes, of course. And how it adds several things to path to allow you to just issue commands like MS build or otherwise. Use this action to set up similar flexibility in your Windows-based GitHub Actions runners. This will let you discover where those things paths are and automatically add them to the path environment for you. For use of future steps in actions workflow can just initiate commands without knowing the full path. You said add MS build path. நம்மளுக்கு ஆக்சுவலா இது வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றான், புரியுது. ஆனா நம்மளுக்கு என்ன அந்த ப்ராப்ளமே என்னன்னு தெரியாது. அதனாலதான் அதாவது இவன் ஏதோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றான். இத புரிஞ்சுக்கிறதுக்கே யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும் நமக்கு. ஸ்க்ரால் பண்ணுவோம் டிக்கில பாப்போம். ஸ்பெசிஃபை how does this work? Yes, installs various commands from the hosted Windows runners. If you are using a self-hosted runner, you either need to make sure VS அப்ப இந்த ரெபாசிட்டரிய பில்ட் பண்றதுக்கே npm தேவையாம். சரி வேணாம், தனியா வெச்சுப்போம். நாங்க பியூர் சி கைஸ், அதனால இப்போதைக்கு சரி வா மேக்கே போலாம். செட்டப் திஸ். ஆமா பண்ணிக்கலாம். அது சிமேக் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ நம்ம இந்த செட்டப் திஸ் இல்ல அப்படினா நம்ம ஸ்டார்டிங் ஓகே பாப்போம். சிமேக் வழியாவும் நம்மளால போக முடியுமா? ஓகே, இந்த என்ன போட்டுருக்காங்க, க்ளோஸ் ccpp.yml அப்படின்னு போட்டுருக்காங்க. அது நம்ம வந்து என்ன போடுறது, build and test அது அந்த இந்த STL என்ன போட்டுனா அந்த மாதிரி நம்மளும் பேர போடுவோம்னா ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம். runbuild.yml runbuild.yml நான் நல்லா பண்ணிருக்கேன். நான் பாத்தியா பாத்து வந்து பேக் ஸ்பேஸ் அமுக்குனா ஃபோல்டரே போகுது, அந்த அப்படியே போயிடுது. ஆமா இது அட்டகாசமா இருந்துச்சு. வாவ் இருக்கு, சமமா பண்ணிருக்கான். ஆனா ஒரு செகண்ட் அது காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியல. பட் ஒரே நிமிஷம், இப்ப பாத்தீங்கன்னா runs on ubuntu latest இருக்கு. runs on ubuntu latest அது நமக்கு தேவையில்லை, கரெக்டா? அது மட்டும் தான் கொடுப்பானா? அதான் தெரியல, வேற runs on others அப்படின்னு அசூர் பைப்லைன் அப்ப ஃபர்ஸ்ட் பாத்துவோம். ஆமாமா கேன்சல் ஒரு தடவை கொடுக்கலாம். this leave actions flow service C++ repository. இதுக்கெல்லாம் வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானே தான். ஸ்டார்டர் ஒர்க் ஃப்ளோஸ்னே ஒன்று வச்சிருக்காங்க. ஆனா இது ப்ராப்ளம் இருக்குன்னே நமக்கு தெரியும். இந்த அசூர் பைப்லைன் ஒரு தடவை என்னன்னு பார்த்துருவோமா? ஆமாமா அதான் ஓகே எனக்கு தெரிஞ்சு இது அந்த விண்டோஸ் என்விரான்மெண்ட்ல நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ரன் பண்ணும். அதான் பேசிக் இது. விஷுவல் ஸ்டுடியோ கமாண்ட் ரன் பண்ணி பில்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்றது? விஷுவல் பைப்லைன் விண்டோஸ் என்விரான்மெண்ட் start இது பண்ணலாம். continuous test and deploy to any platform and cloud. சரி,
Subject matter best of mobile game because any cloud time be creative. Sorry, any language, any platform. Full touch okay, என்ன வேணா பண்ணிக்க. பட் என்ன இதுல ஸ்கிரிப்ட் எழுதும் அதுக்கப்புறம் நம்மளால லோக்கல் மிஷின் இப்போ எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஆயிடுமா அப்படிங்கிறது ஒரு பயம். புரியல படி இல்ல இப்படி பண்ணா லோக்கல் மிஷின் பண்றது நம்மளுக்கு பண்ண தெரியாம போயிருமா அப்படிங்கிறது இது சொல்ல புரியுதா? புரியல. நம்ம நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து லோக்கல் மிஷின் வச்சு தானே நம்ம பண்ணுவோம். ஓகே ஓகே. இங்க பாஸ்வேர்டு எடுத்து இது தெரியுதா இமெயில் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம். ஓகே ஐயோ இதெல்லாம் தூக்குறது தான் கடுப்பான வேலை. What a funk Gmail ID. Create a project to get started off. இருக்குடா பண்ணும் போல படி பண்ணுவோம். சும்மா தானே எப்போதும் 10 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கான், டெலிட் பண்ணிக்கலாம். சாம்பிள் வேற என்ன போடுறோம் ப்ராஜெக்ட்டுக்கு? சாம்பிள் Azure CA. ஐயோ டயர்ட் ஆயிடுறா. வெயிட் சரி வந்துட்டோம். Service would you like to start with? Repos, pipelines, test plans. Pipelines. Yeah. யூ ஏன்னா அட்டகாசமா இருக்குல்ல. வா GitHub. அது இல்ல படி மேல இருக்கேன். பாஸ்வேர்ட் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு எதுக்கு டிராப் டவுன் கொடுத்திருக்காங்க? டிராப் டவுன்ல என்ன இருக்குன்னு பாப்போம். ஏதாவது செலக்ட் பண்ணா ஓகே ஓகே. திரும்ப ஏதாவது செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. நான் வந்து ஃபோர்க் பண்ணி வச்சிருக்கேனா? ஆமா பயந்துருவாங்க. எவ்வளவு பெரிய டிஸ்கிரிப்ஷன். வா ஓடிட்டு இன்ஸ்டால் எது இன்ஸ்டால் பண்ண சொல்றா? என்ன பண்ணும்? கன்ஃபிகர் ஷோ மோட் எனக்கு ஷோ மோடா அதுக்குள்ள வரமாட்டோமா? நம்ம இங்கே வந்து அந்த கடைசியா இருக்குல்ல பில்ட் யுவர் இது ஒரு C++ பார்த்துட்டோம். இன்னும் வேற ஏதாச்சும் இது வந்து ஆனா யூசிங் GCC கம்பைலர் நாட் MSVC கம்பைலர். ஸோ MSVC கம்பைலருக்கு அசூர் பைப்லைன் இருக்கானே இப்போ நமக்கு தெரியல. எஸ் இல்ல பட் UWP ஆப் சப்போர்ட் பண்ணிருக்கான். பில்ட் a யூனிவர்சல் விண்டோஸ் பிளாட்ஃபார்ம். எப்படி கிடையாது. ஆமா எப்படி MSVC சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது இப்போதைக்கு
ஒரு பெரிய கேள்வி. இதெல்லாம் இதுல பண்ணிக்கன்னு சொல்லிடுறானா? ஜிசிசி வச்சு நமக்கு பில்டும் ஆகாது கரெக்டா? ஆகாதா இது ஹலோ வேர்ல்டு தான் பில்ட் ஆகும், மத்தபடி விண்டோஸ் ஏபிஎஸ் பில்ட் ஆகாது. அதுக்கு நம்ம எம்எஸ்விசி போய் தான் ஆகணும். அத பத்தி கூகுள் பண்ணுவோம். அஷூர் பைப்லைன் இருக்கு. சி கேட்டு வச்சிருக்காங்க நிறைய பேர். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல இருக்கு. ஓ இது இன்னும் வரலையா? என்ன போறது? விஷுவல் ஸ்டுடியோ பில்ட். அதான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஏன் விஷுவல் ஸ்டுடியோ அந்த பைப்லைன்ஸ்ல இல்லன்னு தான் தெரியல போதைக்கு. அதான் இது ஜான் கண்ட்ரோல் எஃப் விஷுவல் ஸ்டுடியோ ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு, வேற எல்லாம். இதை போட்டு பாப்போமா என்ன நடக்குதுன்னு பாக்க. நினைக்கிறேன். இல்ல அதான் பட் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் அது மாத்த தேவையில்ல. அது ஃபைல்ல டெம்ப்ளேட் குடுக்கறதுக்காண்டி தான். இந்த பழைய பேஜ்ல ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு, இதுல எதுவுமே பண்ண வேணாம். பழைய பேஜ்ங்கிற பழைய டேப் போக முடியலையே இங்க. பழைய டேப் படி வேற டேப், பழைய டேப். இது சொல்லல கான்ஃபிகர்ல. இப்போ நீ போன இடத்துல ஒரு கமாண்ட் இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்துச்சு. அது ஒரு YAML தானே, சோ அது பார்க்கலாம். எல்லாமே انا கமெண்ட் பண்ணி வச்சிருக்கானா? ஆமா ஆமா. எம்எஸ் பில்ட் ஆச்சு எல்லாமே தூக்கிட்டா நான் என்னத்தரா போடுறது? ஏதாவது சாம்பிளா எடுத்தா நான் காப்பி பண்ணி போடுவேன். இது அப்படியே மொத்தமா காப்பி பண்ணி இப்போதைக்கு பேஸ்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுவோம். விஷுவல் ஸ்டுடியோ YAML அப்படின்னு போட்டு பார்க்கலாமா? விஷுவல் ஸ்டுடியோ விஷுவல் ஸ்டுடியோனா விஷுவல் ஸ்டுடியோ தான் ரொம்ப பிராட் ஆயிடுச்சு. அப்படி எம்எஸ்விசி தான் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ எம்எஸ்விசி YAML விஷுவல் ஸ்டுடியோ CMake by command. சொல்றான் CDB on Visual Studio CMake by command line. அது ஏதாவது போட்டிருக்கணும். Start president file. சொல்றான் compare your mean.cd compare your with release solution record with CMake and then include CMake file. CMake-G போட்டா என்னடா ஆகும்? -G என்ன கம்பைலர் சூஸ் பண்றதுக்காக. அந்த இடத்துல ஞாபகம் இருக்கா, போனவாட்டி விஷுவல் ஸ்டுடியோ 16 கூட மாத்திட்டு இருந்தோம். ஆமா ஆமா. ஒரு கால்குலேட்டர் கிராஃபிக் யூஐ கால்குலேட்டர் ட்ரை பண்றப்ப -G என்ன கம்பைலர்ல பில்ட் பண்ணனும், என்ன டூல் யூஸ் பண்ணனும் சொல்லுங்க. ஓகே, சோ அப்படிதான் போக முடியுமா? அது CMake-ஓட கமாண்ட், பட் அது நாட் YAML-ஓட கமாண்ட். இல்ல அதான் CMake வழியா தான் போக முடியுமா நான் கேக்குறேன். CMake வழியா அஷூர் பைப்லைன்ல எதுவுமே கிடையாது கரெக்ட்டா? ஆமா. அதான் CMake வழியா போறோம்.
build a .NET Core function app and deploy it Azure as an Windows function app. இது என்னது? பட் அதான் பட் இது விஷுவல் அந்த டேப் இருக்குல்ல, இந்த 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 டேப்ல இருக்க இந்த YAML ஸ்னிப்பெட் எடுத்து அங்க போடுவோம், என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். நம்ம இது ஓரளவுக்கு அதான் சும்மா ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி மூவ் ஆகும், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். சரி, சொல்யூஷன் ஃபைல போணுமா? அதான் அது அங்க ரெஃபர் பண்ணி பார்த்துப்போம் எப்படி யூசேஜ்ங்கிறது. இந்த டேப்ல தான் இருக்கு. அந்த டேப்ல போட்டுருக்கு பட்டி. இந்த டேப்ல கீழ கீழ பாரு பட்டி, ஆர்குமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன். Okay. If you want to build a single solution, click the select the solution. Okay, wildcard யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் போடலாம். சோ இந்த டிஃபால்ட் வேல்யூலயே விட்டுறலாம். star.sl is not subdirectory mutual solutions you specify and also pages built by line. Use TFVC, which are the solution child of the markings on the repository tab. If you use Git to make sure that the project solution is in your Git repo in the branch. சரி, அது TFVCங்கிறது இது GitHub மாதிரி அவன் ஒருத்தவன் டீம் ஃபவுண்டேஷன் வெர்ஷன் கண்ட்ரோல். ஓகே. ஸோ இப்போ வந்து சும்மா டிஃபால்ட் இன்வெஸ்டர் எல்லா சப்டைரக்டரியிலையும் அந்த சொல்யூஷன் ஃபைல் எடுத்துக்க அப்படியே ஃப்ரீயா விட்டுடலாம். ஒரு வெர்ஷன் வந்து அதான் if you are using git make sure your project solution git repo in a branch that you are building. ஓகே, அவ்வளவுதான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அது டிஃபால்ட் வேல்யூல விட்டுறலாம். வெர்ஷன் போவோம். To avoid problems, you must make sure this value matches the version of Visual Studio used to create your solution. அங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டோம், ஏன்னா நம்ம 2019ல கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். அப்போ இவன் வந்து கீழே போட்டிருக்காங்க Azure pipeline. If your team wants to use Visual Studio in 2017 in Microsoft hosted agent, select hosted VS 2017, use default pool, default value latest. டிஃபால்ட் வேல்யூ லேட்டஸ்ட்ல விட்டுறலாம். அதுக்கப்புறம் நான் விஷுவல் ஸ்டுடியோஸ் 2017 வச்சு ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் அனுப்பிச்சு விடுறேன், அதை எடுத்து அங்க போட்டு விட்டுறலாம். ஏன்டா அப்படிதான் பண்ணுமா? 19ல இது இல்லவே இல்லன்னு சொல்றானா? 19 அவன்ட்ட இல்ல, 15 17 படி மட்டும் தான் பேசியிருக்கான். சோ லேட்டஸ்ட் கண்டிப்பா 17 வரைக்கும் தான் வச்சிருந்திருப்பான். டிஃபால்ட் வேல்யூ லேட்டஸ்டா தான் இருக்கா? 16 வரை தான் இங்க போட்டுருக்க ஆப்ஷன்ஸ். ஓகே, இது போக மாட்டேங்குது. இது முன்னால இருந்தா கிரீனா தான் இருக்கு, ஏன் இப்படி எல்லோ லைன்ல காட்டுறான்னு தெரியவே இல்லை நமக்கு. என்னடா வேணும், ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு. கரெக்ட், எக்ஸ்பெக்டட் கரெக்ட். சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம இதை ரெடி பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி Notepad++ல எடுத்து வைப்போம். எடுத்து வச்சுட்டு அந்த UWP இருக்குல்ல, அந்த சாம்பிள் கொடுத்தானே போன கான்ஃபிகர் டேப்ல, அதுல இருந்து வருவோம். அதுல இருந்து குட்டி குட்டியா இங்க இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவுல next வந்து MS build dogs கேட்கான். can pass additional dogs for syntax. MS build dogs வேணுமா? வேணும், நம்ம கேஸ்க்கு தேவையில்ல. சோ அப்படியே ஃப்ரீயாவே டாக்குமெண்ட் அனுப்ப போறது இல்ல. ஆமா, எப்படி பில்ட் பண்ணாலும் ஆகும், வெறும் ஹலோ வேர்ல்ட் தான். இதுவும் ஆப்ஷனல் தான், விட்டுறலாம் அப்படியே. ஏண்டா நம்ம பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலா ஓகே ஹலோ வேர்ல்ட் தேவையில்ல, ஜெனரலா இப்ப 32 பிட் exe பில்ட் பண்ணா 32 பிட் போடணுமா? Win32 சூஸ் இல்ல, அதான் Win32 x86 x64 அது ஓகே தான், அது சூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷன் அதென்ன Win32 க்கு x86 க்கு என்னடா வித்தியாசம்? ரெண்டும் 32 பிட் தானே இல்லையா? ரெண்டும் ஒண்ணு தான் பட்டி. சரி, ஓகே. இல்ல அவசியம் ஒரு லோக் வந்து அது பண்ணல. இந்த பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயா விட்டுறலாம். கான்ஃபிகரேஷன் டீபக்கா ரிலீஸா
இப்போதைக்கு அது ஃப்ரீயா விட்டுறலாம். ஏன்னா ரெண்டுத்துலயுமே பில்ட் ஆகும். சரி ஓகே போட்டுக்கலாம். ஆனா ரெண்டுத்துலயும் பில்ட் ஆகும், பிரச்சனை இல்லை. இந்த சிங்கிள் கோட்ஸ்ல தான் தரணுமாங்கிறதே டவுட் தான். மட்டும் நான் சும்மா இந்த x86 சும்மா போட்டுக்கலாம். Win32லே போட்டுருப்படி. ஏன்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள Win32 x64 தான் இருக்கும். சோ அந்த நேம் தான் செக் பண்ணுவோம் போய். இல்லடா x86 தான் நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து x86 தான் எடுத்தோம். ஓகே ஓகே ஆமா ஆமா ஓகே ஓகே கூல். கான்ஃபிகரேஷன் க்ளீன் பண்ணி பில்ட் பண்ணா ஆமாமா அப்படி எடுத்துட்டுமா அதான் க்ளீன் பண்ணி பில்ட் பண்றதுக்கு தான். ஆல்ரெடி பில்ட் ஆனதுக்கு மேல பில்ட் ஆகணும்னா இன்கிரிமெண்டல் பில்டு. சோ அதுக்கு வந்து க்ளீன் பண்ணாம பில்ட் பண்ணிக்கலாம். மைனர் சேஞ்சஸ் நோ போட்டுமா ட்ரூ போட்டுமா க்ளீன் வந்து ட்ரூ போட்டுறேன். ட்ரூ so CPU count அட்வான்ஸ்ட் இதெல்லாம் ஆப்ஷனல் தேவையில்லை. நடுவுல பாத்தீங்கன்னா MS build to run. ஓகே இது நம்மளோடது இல்ல, அவன் எந்த கம்பைலர் வச்சு ரன் பண்ணுங்கற லெவலுக்கு கேக்குறான். ஆமா இது சோ இது x86 மீதி எல்லாமே ஆப்ஷனலா இருக்குது, எல்லாத்தையும் விட்டுறலாம், அப்படியே விட்டுறலாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுலாமா? அது இதெல்லாம் கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவனே கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலா அந்த வெப் URL போயேன், அந்த வெப்சைட் போயேன், கீழே வந்து ஓபன் சோர்ஸ் டாஸ்க் இஸ் இப்ப பறந்துட்டேன், ரொம்ப போயிட்டேன். திஸ் டாஸ்க் இஸ் a open source on GitHub. oh shit சரி ஓகே ஓகே. அது டாஸ்க் எப்படி எழுதிருக்காங்க Azure pipeline task னு இருக்கு. இதே ஃபெயில்டு பட்டி இங்க பாரு, பில்ட் அண்ட் டெஸ்ட் விண்டோஸ்ல ஃபெயில்டு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குல நமக்கு. இது விண்டோஸ்ல பில்ட் பண்ற சரி ஓகே. சரி வந்து என்ன சொல்றான், அது எங்க இருந்து எடுக்குது? ஒரே ஒரு இருக்கு, இதுல வேலைக்கு ஆகாது, இது வேலைக்கு ஆகாது. அதான் நம்ம அந்த பேஜுக்கே போயிடலாம். பட் இதே க்ளோஸ் பண்றோம். ஓகே ஓகே. ஃப்ரெஷ்ஷா வந்தா வந்து அந்த இது கிடைக்கும்னு சொன்னாங்க. UWPக்கு வந்துட்டேன். சோ இது வந்து ட்ரிகர் மாஸ்டர் பூல் VM இமேஜ் விண்டோஸ் லேட்டஸ்ட் இது வரைக்கும் ஓகே. வேரியபிள்ஸ் பிரச்சனை இல்லை, பில்டு பிரச்சனை இல்லை, பில்டு பிளாட்ஃபார்ம், பில்டு கான்ஃபிகரேஷன், இந்த ஆப்பெக்ஸ் பேக்கேஜ் டைரக்டரி நமக்கு தேவையில்லை வேரியபிள்ஸ்ல. அதே மாதிரி இப்போ ஸ்டெப்ஸ்ல இந்த நூகெட் டூல் இன்ஸ்டாலர் நம்மளுக்கு தேவையில்லை, நூகெட் கமெண்டும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா ரெண்டும் நம்ம பண்ண போறது கிடையாது, நூகெட் நம்ம யூஸ் பண்ணல. சோ அந்த ரெண்டு ஸ்டெப்புமே ரிமூவ் பண்ணிடலாம். அதான் கரெக்ட். ரிஸ்டோர் சொல்யூஷன் இல்ல வேணாம். இல்ல இப்படி அந்த ஸ்டெப்ஸ் இருக்கட்டும். அந்த ஸ்டெப்ஸ்ங்கற வார்த்தை அங்கேயே இருக்கா, நம்ம டைப் பண்ணிருக்க ஃபைல்ஸ்ல இருக்கா? இல்ல நம்ம டைப் பண்ண ஃபைல்ஸ் வந்து டாஸ்க்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் அப்ப ஸ்டெப் இருக்கட்டும், ஸ்டெப்ஸ் இருக்கும். சாரி இந்த ரெண்டு டாஸ்க் மட்டும் தூக்கணும் போதும். எக்ஸாக்ட்லி. இப்போ
இப்போ தூக்கிட்டு இது இப்போ வந்து நம்ம சும்மா டாஸ்க் செட்டிங்ஸ்னு இப்படி போட்டிருக்கான், பேர் மட்டும் போட்டிருக்கானா? ஓகே, அது யூஐ நீட்டா கான்ஃபிகர் பண்றதுக்காண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. சோ என்ன போட்டிருக்கோம்? ஓகே, இதை வந்து இதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இத இது இது இதை ரீப்ளேஸ் பண்ணாத கீழே பேஸ்ட் பண்ணு. நம்ம இந்த இது கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஒரு தடவை. அவனே இப்போ இந்த செட்டிங்ஸ் மேல பிரஸ் இப்போ இன்புட்ல சொல்யூஷன் போட்டிருக்கோம். இது ஒண்ணும் இல்ல, இப்போ அப்படியே நம்ம அதேதான் பிளாட்ஃபார்ம் x86 தான் நம்ம அப்படியே போட்டிருக்கோம். சொல்யூஷன் அவன் டாலர் சொல்யூஷன் போட்டு மேல வேரியபிள் டிஃபைன் பண்ணிருக்கான். அதே வேரியபிள் தான் நம்ம கீழே போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம போடலாம், அப்படியே மாதிரி போட்டுடலாம். ஓகே, அதே மாதிரி டாலர் பில் கான்ஃபிகரேஷன் அதே மாதிரி. அதான் இந்த விஎஸ் வெர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா பிஎஸ் வெர்ஷன் டிஃபால்ட்டா விட்டாலே லேட்டஸ்ட் தான் வரும். ஸோ அது ஓகே, இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, கிளீன் இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ ஒரு செகண்ட், பில்ட் கான்ஃபிகரேஷன்ல இருந்து பில்ட் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று போட்டிருக்கான். அது இங்கே நமக்கு பில்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் இங்கே x86 போட்டா இங்கே இப்படி இருக்கே, இங்கே தான் யூஸ். அவன் தான் எம்எஸ் பில்டுக்கு ஆர்குமெண்ட்ஸ் அமைச்சிருக்கான். நமக்கு எந்த ஆர்குமெண்ட்டும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால இதை அப்படியே விட்டுறலாம். சோ அப்படியே அந்த மேல இந்த டாஸ்க் கமெண்ட் அவுட் பண்ணிருப்படி. லேட்டஸ்ட் விஎஸ் வெர்ஷன் வேணாமா? இருக்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டிஃபால்ட் இதாதான். எனிவேஸ் நம்ம சொல்யூஷனை மாத்தி ஆகணும். இப்போ அது மாத்திட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே, சேவ். ஓகே, setup, save and run. Commit message, setup CI with Azure pipelines. Commit directly to master branch. Yep. Pass up on. சூப்பரா இருக்குல்ல அந்த செட்டிங்ஸ். நம்மளோட சைடுல இது வரதெல்லாம் அழகா இங்க அப்படியே பண்ண அங்கேயே அடைக்கும். நல்லாதான் இருக்கு. யூஐ எவ்வளவு அழகா இருக்கு பாரு. பட் இந்த வெப்சைட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. எவ்வளவு கிளீனா வா. சரி, பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம இடத்துக்கு போவோம். ஒண்ணும் இல்ல இப்போ அங்க போய் சும்மா கமிட் போய் பார்ப்போம். சும்மா கிட்டப்ல பாத்துட்டு வருவோம், நேயர்களுக்கு காட்டுவோம். கமிட் காமிக்கிறோமா? கமிட்ஸ்க்கு நான் எங்க போறது? இல்ல அதான் ஆட் ஆயிருக்கு. அசுர் நம்ம இங்க ஆட் ஆயிருக்கு, அந்த YML ஓபன் பண்ணி பாப்போம். இல்ல ஆட் ஆயிருக்கு, நான் இந்த கமிட்ஸ்க்கு எங்க போய் பாக்குறது? அதான் அங்கேயே காட்டுது பட்டி. கமிட்ஸ் 3 கமிட்ஸ். ஹலோ வேர்ல்டுக்கு மேல, ஹலோ வேர்ல்டுக்கு மேல ஈஸ்வர் செட்டப் அப்படிங்கறதுல எண்ட்ல 3. இல்ல நம்ம இதுல GitLabல ஒரு மாதிரி கமிட்ஸ்னு வரும். அதான் படி, அதான் 3 கமிட்ஸ் அங்க இருக்கு பாரு படி. படி அந்த லைன்ல பாரு படி எண்ட்ல 1 மினிட் எகோ. எஸ் 3 கமிட்ஸ். அதான் கமிட்ஸ் லிஸ்ட். அவ்வளவுதான், அந்த லிஸ்ட் போடுறாங்க. இல்லடா GitLabல வந்து கமிட்ஸ் நமக்கு லெஃப்ட்ல இருக்கும். அந்த பழக்கத்துல அங்க ஆக்ஷன்ஸ்லாம் இல்ல, இவன்ட்ட ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஆக்ஷன்ஸ் தான். சரி, இந்த கமிட்ல என்னென்ன ஃபைல் மட்டும் ஆட் இருக்குன்னு போய் பார்ப்போம். ஒரே ஒரு ஃபைல் தான் ஆட் இருக்குமா? ஒரு ஃபைல் தான் ஆட் இருக்கு. அது நம்ம போட்ட இப்போ இந்த ஃபைல் தான். ஓகே, அங்க ஆனா கிரியேட் ஆகிறப்ப YAML அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆயிட்டு இருந்துச்சு. இங்க கரெக்டா YML வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்கா வந்து டாஸ்க் ட்ரிகர் ஆகும். அதான் ஒண்ணும் இல்ல, அங்கேயே இருக்கு ரன் கெட் ஸ்டார்டட். ஜாப் சக்சஸ்னு வேற போட்டுருக்கேன். பில்ட் ஆயிடுச்சு போல. இப்போ வேணும்னே போய் ஒரு செமிகாலன்ல தூக்கி விடு, ஜாப் சக்சஸ் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டட் 34 செகண்ட் முடிஞ்சிருச்சாமா? சரி, இப்போ பில்ட் ஃபெயில் ஆகிற மாதிரி ஒன்று போடலாமா? அது கேட்கலாமா? அதான் போய் செமிகாலன் தூக்கி விடுவோன்னு. சாரிடா, நீ வந்து அந்த இதுல வந்து ஏதோ பிரச்சனை பண்ணேன்னு நினைச்சேன். ஓகே ஓகே, இல்ல இது புஷ் பண்ண ஆகுமா? சரி பாப்போம். ஆனா புஷ் பண்ணது ஃபெயில் பண்ணுமா? அதான் நான் என்ன இப்போ மாஸ்டர்ல இருக்கேன். கரெக்ட்டா?
புஷ் பண்ணாலே அது நடக்கணும்ங்கிறதுல அசம்ப்ஷன். சரி ஓகே பண்ணி பாப்போம் என்ன போகுது. கமிட் இன்டென்ஷனல் எரர். Oh boom. Wow, what a commit. எனக்கு தெரியும். Basically நான் இல்ல அதான் டெஸ்ட் ஷிட் கிட் புல் டெஸ்டிங் மைக்ரோசாஃப்ட் அசூர் அப்படின்னு அவனை யூஸ் பண்ணி எங்களை டெஸ்ட் பண்ணல, அவனை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். புஷ் பண்ணியாச்சு. எப்படி வீடியோ பண்ணியிருக்கான் merge branch யா நடந்துருச்சு. அதான் இப்போ போய் அந்த அசூர் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி விடுவோம். அசூர் இங்கே காமிக்கும் கரெக்ட்டா சக்சஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா அது நம்ம பேட்ச் ஆட் பண்ணனும். அது என்னன்னா அவன் ஒரு பேட்ச் URL தருவான், அந்த URL எடுத்து ரீடம்டில லிங்கா போடணும். போட்டோம்னா கீழ காட்டும். ரிஃப்ரெஷ் ரன் நியூ இல்லனா ஓ அப்படி. ஓ ஷிட் ஐ அம் சாரி டா. அங்க ஏதோ இங்க வந்து எனக்கு இப்பதான் புரியுது. ஜாப்ஸ் கியூ இன்னும் அந்த பேட்ச் ஆட் பண்ற பார்ட் மட்டும் இருக்கு கரெக்ட்டா. இங்க இது லிங்க் பண்ற டாஸ்க் மட்டும் இருக்கு. புஷ் பண்ணனே தானா புஷ் பண்ணனே ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகுற பார்ட் மட்டும் அது ஆட்டோமேட்டிக்கா ஆகும். அது பாத்துறலாம். ரெண்டு வழி இருக்கு. இந்த நியூன்னு ஒரு பட்டன் இருந்துச்சு தெரியுமா? ஆமா. இப்ப அமுக்கணும்ல, அது அமுக்கனா உண்மையாவே நடக்குதான்னு செக் பண்ணுவோம். அதுதானா அப்படிங்கிறது 12 seconds. Yeah, we can't wait 30 more seconds dude அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஹலோ வந்து பில்ட் பண்றது இவ்வளவு டைம்னா. ஆமா CM டூல்ஸோட நம்ம இதை இன்டகிரேட் பண்ணி வச்சோம்னு வெச்சுக்கே, பில்ட் வரல 3 days அப்படின்னு இருக்கும். எரர் அப்படியே காட்டிடான். படி பூம் சூப்பர். 29 seconds ஃபெயில் ஆயிட்டா. இப்போ என்ன பண்றது? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ஆக்சுவலி வந்து ஒரு URL கொடுவோம். அந்த URL தூக்கி அங்க போட்டுறோம்னா நம்மளுக்கு அங்கேயே பாத்துக்கலாம். URL விடுவானா? இவனா பைப்லைன்ஸ் போறேன். அது ஒண்ணும் இல்ல. அசூர் பைப்லைன் பேட்ச் அப்படின்னு தேட கூகுள்ல நம்ம அதை ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு கம்ப்ளீஷன் வந்துரும் நமக்கு. பைப்லைன் பேட்ச் பேட்ச் இல்ல பட்டி பேட்ஜ் BADG இல்லடா பேட் ரீட் மீ போடுறதுக்கு மீன் பண்ணலாம். நான் என்னன்னா புஷ் பண்ணாலே இங்க ட்ரிகர் ஆகும் கரெக்ட்டா? அதுக்கு இல்ல இல்ல அத பண்ணு. அது வந்து பண்ணிரலாம். ஒரே நிமிஷம். நல்லா போட்டுருக்கானே. ஆமா ஆமா. சோ இது அப்படியே நம்ம ரீட் மீ ஒன்னு ஆட் பண்ணி இந்த பேட்ச் அங்க போட்டோம்னா அது ஃபெயில்டா இல்லையாங்கிறது நம்ம wanted to be cool of course always anyone kind cool but developer kind cool or better Azure kind cool. என்னடா இது? பட் நீ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓட நிப்பாட்டி இருக்கணும் அப்படினு. You have a project hosting on GitHub and you would like to show the status of your build, how green it has always been. Like in this short tutorial, I would like to show you guys how to easily add Azure Pipelines badge into your README on GitHub. Seri, okay. First title liye adana da vandha ulla. Simply head over to Azure DevOps page. In this case, my page looks like this. Azure DevOps page. Ingada adu? அதான் அந்த பேஜ் தான். இந்த பேஜ் தான். வந்துட்டேன். அடுத்து சம்மரியை கிளிக் பண்ணுமா? சரி என்ன சொல்றான்னு பார்ப்போம். பைப்லைன்ல பில்ஸ் டாப் போகுமா? சரி அதை அமைக்கிடலாம். பைப்லைன்ஸ்ல பில்ஸ் காணுமே. பைப்லைன்ஸ் டாப் மட்டும்தான் எனக்கு இருக்கு. பைப்லைன்ஸ்ல யூஐ மாத்திட்டானா? மாத்திட்டான்.
சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன சொல்றான்னு ஓவர்வியூ ரெப்போஸ் எங்கயாச்சும் இருக்கான்னு பாருங்க பண்ணி இதான் இந்த மாதிரி ஃபீல்டா இதான் காமிக்கிறாங்க ஹிஸ்டரி 3C வெர்டிகல் டாட் ஓகே வெர்டிகல் டாட் இருக்கு டன் அதுல ஸ்டேட்டஸ் பேட்ச்னு அவனுக்கு இருந்துச்சு நமக்கு காணோம் ஸ்டேட்டஸ் பேட்ச் சரி என்ன பண்ணிருக்கான்னு பார்ப்போம் ஸ்டேட்டஸ் பேட்ச் ஒரு இது எடுக்கிறான் ஸ்டேட்டஸ் பேட்ச் அமுக்குறான் ஒரு URL கிடைக்குது அந்த there should be copy button on the side சரி click on it free paste பண்ணு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் டன் சோ இப்போ என்னன்னா வேற Azure போய் readmd ல ப்ளேஸ் பண்ணுவோம் போலாம் ஓகே Azure pipeline status badge இதுல இருந்துச்சு படி மைக்ரோசாஃப்ட்டோட பேஜ்ல இருந்துச்சு பேக் வாய அதுல கீழ வந்து கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் பைப்லைன் இதுல கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் யா controllers badge so that they're keeping high by displaying a status badge in their report. Okay. Top of the badge state report. Please select the pipeline you created in the previous section. Context of the pipeline, select copy. இதான் இது எங்க இருக்குன்னு தெரியல அதான் அபிஷியல் பேஜ்ல அவன் பேஜே பரவாயில்ல அபிஷியல் பேஜ்ல இன்ஃபர்மேஷனே இல்ல கான்டெக்ஸ்ட் மெனு ஆஃப் தி பைப்லைன் இல்ல பட் ஆல் போயிட்டு இதான் பைப்லைன் இதுல பார்க்கலாம் இங்க இருக்கு யா பைப்லைனா மல்டிபிள் பைப்லைன்ஸ் அவன போய் தப்பா நினைச்சேன் இதானா இத காப்பி பண்ணுமா போட்டாச்சு யா சாம்பிள் வியூ போலாம் ஒரு ரீட் ஆட் ரீட்மி கீழ இருக்கு இங்க கீழ ஆட் ரீட்மி இது மட்டும் போதும் yep அது அவ்வளவுதான் வந்துக்கோமா வேற இதுக்கு மேல எதுவும் பண்ண தேவையில்லை ஆமா failed super failed yes இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹலோ வேர்ல்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபெயில் ஆகிருக்கோம் வெரி ப்ராமிசிங் கரியர்ஸ் நம்ம இருக்கு அகேட்ல இருக்கு 2 பிரெயின்ஸ் வர்க் பண்ணி ஹலோ வேர்ல்ட் பண்ணிருக்கோம் பட் அதான் இப்போ ஹலோ வேர்ல்ட் ஃபிக்ஸ் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கணும் நம்மளுக்கு இந்த பேட்ச் சக்சஸா மாறணும் ஆமா அதுக்கு என்ன அப்படிங்கறத பாப்போம் run Azure pipeline automatically with merge to master with push அங்க கீழ இருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் நல்லா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம எதிர்பார்க்கறதுதான் okay I have classic okay that's it the other STP to create a pull request so in the end of the build /release add a partial the build /release add a partial and do it for example okay ஆஹா இந்த பார்ட்ல வந்து கொஞ்சம் ரிஸ்க்டா பசங்களுக்கு காமிக்க முடியாது ஆத் டோக்கன் அதெல்லாம் போட்டு பண்ற மாதிரி இருக்கும் API வச்சு பண்ண சொல்றோம் புரியுதா கான்ஃபிகர் பண்ணி பைப்லைனுக்கு வந்து இல்ல இப்ப இதெல்லாம் தேவையில்ல இதெல்லாம் பழைய மெத்தடா இருக்கும் ஃப்ரீயா விடு இது அவன் லோக்கல்ல பண்றதுக்காண்டி சொல்றான் கண்டிப்பா இப்படிலாம் இருக்காது 2-3 பட்டன் கிளிக்ஸ்ல தான் இருக்கும் நம்ம தேடின கிடைச்சிடும் சொல்றியா சரி ஈவென்ட்டே பாப்போமா எப்படி வந்து ஆட்டோமேட் பண்றதுக்கு ஏதாவது இதுவே ஆப்ஷன் வச்சிருக்கானான்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் இந்த பைப்லைனுக்கு போவோம் ஓகே பைப்லைன் போயிட்டு என்னலாம் சொல்றோம் செட்டிங்ஸ் போலாம் ஷெட்யூல்ட் ரன்ஸ் ஓகே அப்போ ரன் பண்ணறது ஒன்னு இருக்கு அது இல்லாம அதான் ஷெட்யூல் ரன்ஸ் அமுக்குவோம் என்ன வருதுன்னு ஆப்ஷன் இருக்கு பாப்போம் இல்ல GitHubல இருந்து பார்க்கலாமா ஸ்டேட்டஸ் பேட்ச் இல்ல பட் ஷெட்யூல் ரன்ஸ் வரத போய் பாப்போம் என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஓகே there is no schedule close பண்ணிரு close பண்ணிரு settings
ஓகே of new run request enabled. Okay. சரி சரி ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம வந்து அந்த செமிகாலனை புஷ் பண்ண கெட்ல போய் ஒரு பாப்போம். கிட்ல பார்க்கலாம். செமிகாலன் ஒரு கரெக்ட் பண்ணிட்டு புஷ் பண்ணிட்டு பாப்போம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா இல்லையான்னு. போன வாட்டி நம்ம வெயிட் பண்ணாமே பண்ணிட்டோமோ அப்படிங்கறது எனக்கு தோணுது. இல்லடா எனக்கு தெரிஞ்சு இங்க கான்ஃபிகர் பண்ணணும் தான் எனக்கு தோணுது. புரியுதா? இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கான்ஃபிகர் பண்ணுங்கிற மாதிரி தான் தோணுது. அது எப்படிங்கிற நமக்கு பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. பார்ப்போமே. ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியேட் தான் போன இதுல சர்ச் பண்ணுங்க. கரெக்டா? இனிஷியேட் Azure pipeline task. இவன்ட்லயே பார்ப்போமே. கிரியேட் ஃபர்ஸ்ட் பைப்லைன்ல கடைசியில ஏதாவது போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். போன பைப்லைன் ஓகே. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது ஓகே. ஸ்டேட்டஸ் பார் போடு. சரி. க்ளீன் அப் டெஸ்ட் பைப்லைன் ஓகே. You can queue this automatically or manually. ட்ரிகர்ஸ் படி ட்ரிகர்ஸ் அங்க போட்டுருக்கு பாரு கீழ அந்த YML ட்ரிகர்ஸ் நம்ம ஆட் பண்ணனும்னு நினைக்கிறேன். See triggers in GitHub. Yeah. Triggers will be based on type of repository we will be in your pipeline. Okay. PR ரெண்டு டைப் இருக்கு. அத pull request கொன்னு continuous integration ஒன்னு. CI தான் நமக்கு. அது PR வந்து எதுக்குன்னா இன்னொருத்தவங்க நம்ம ரெபாசிட்டரிக்கு புல் ரெக்வெஸ்ட் நீ PR கொடுத்தல கௌஷிக் ரெபாசிட்டரிக்கு லாஸ்ட் வீக் அப்போ வந்து ரன் ஆவறதுக்கு. இது வந்து CIங்கிறது நம்ம மாஸ்டர்ல கோட் சேஞ்சஸ் இருக்கப்ப ரன் ஆவறதுக்காக. மாஸ்டர்ல மட்டும் தான் அது எடுத்துக்கும். கரெக்ட்டா? இல்ல நம்ம இத எங்க இருந்து போட்டுருப்போம். எந்த பிரான்ச்னு போடுவோம்னு நினைக்கிறேன். அதான் பாப்போம். ட்ரிகர் மாஸ்டர் அவ்வளவுதான். These branches get CI triggers with a simple syntax. ஓகே. அவ்வளவுதான். ட்ரிகர் மாஸ்டர் மட்டும் அங்க போடுவோம் போய் இப்போ. அவ்வளவுதான். இவ்வளவு சிம்பிளா இருக்கு. கீழ ஒரு ஸ்க்ரால் பண்ணி பாத்துற படி. இது வந்து இந்த பார்ட் இருக்கு. -releases ஸ்லாஷ் இருக்கு. அது என்ன மீனிங்? அது அதான் branches. Okay. If a change is pushed to master or to any releases branch. Branch name அந்த மாதிரி வைக்கறாங்க. branch name releases branches னு வச்சிருப்பாங்க போல. சரி அது change other releases one that starts with old. Okay but trigger branch include master அவ்வளவுதான். Okay ஒரு மாதிரி tag மாதிரி வச்சிருக்காங்க. அப்படினா பண்ணி இதெல்லாம் பண்ணாதேங்கற மாதிரி இருக்கு. நம்ம வந்து இப்போதைக்கு மாஸ்டர் மட்டும் வைப்போம். எக்ஸ்க்ளூட் இதெல்லாம் எதுவும் தேவையில்ல. சோ இந்த காப்பி தேவையில்ல. மாஸ்டர் மட்டும் அங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். இது என்ன பண்ணுங்க? most of the default is as you wrote. Batching, if you have many team members uploading changes often, you want to reduce the number of runs you start. You set batch to true. When the pipeline is running, system waits until the run is completed, then starts with all the changes that you have not yet. Okay. That is club பண்ணி சேர்த்து பண்ணான்னு சொல்றாங்க. நிறைய சேஞ்ச் இருந்தா அது எப்படி பண்ணலாம் சொன்னா batch 2 செட் பண்ணு. அதாவது அத batch 2 செட் பண்ணா போதும். system waits until ரொம்ப சிம்பிள். பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஒரு டைம் ஒரு தடவை தான் வரணும். அதேதான். நம்ம நேத்து பேசணும்ல டோஸ்ட் UI அதுக்கு மண்ண மாதிரி தான். சூப்பர். அதுக்கப்புறம் இது காப்பி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நிறைய வந்துட்டே இருக்கு. பாஸ் வைக்க இன்ஃபர்மேஷன் டாக்ஸ் ஓகேடா. நம்ம இப்போதைக்கு மாஸ்டர் மட்டும் வச்சுக்கலாம். ஆமா. நம்ம இது எங்கடா போச்சு? இதுல கோட்ல OI இங்க ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல. சாரி இங்க இருக்கு. சோ இங்க இருந்து மாத்திக்கலாமா? Azure pipelines. மாத்திர அப்படியே அந்த செமிகோலன்லயே மாத்திரு. புஷ் பண்ண உடனே தானா நடக்கணும். இப்போ நமக்கு ரெண்டுமே இப்போ வந்து இது எங்க ஆக்சுவலா இது ரன் போடணும். ட்ரிகர்ஸ் மேல ஆல்ரெடி இருக்குடா பாருடா.
ட்ரிகர் மாஸ்டர் branches include masterல போடுமா? சரி ஓகே பாப்போம். ஓகே எனக்கு அதனால தான் தானா நடக்குமான்னு தோணுச்சு. சரி பாப்போம். ட்ரிகர் மாஸ்டர் இருக்கு. மாஸ்டர் தான பிரான்ச் போயிடும். அதே மாதிரி இதையும் போட சேஞ்ச் பண்ணிடலாம். செமிகாலன் போட்டாச்சு. ஒரு தடவை இப்போ தனியாக நடக்குதான்னு பார்க்கலாம். நம்ம ஆட்டோமேட்டிக்காவே நடந்துச்சு. அவன் சொன்ன மாதிரி ஏபிஐ எல்லாம் வச்சு நம்ம சுத்த விட்டுருப்பான். பாரதிசி அதான் அவன் ஏதோ ஆதி காலத்துல இருந்திருக்கான். மாஸ்டர்னு இருந்திருக்கு. அதனால இல்ல சாரி நான் மைனஸ் தப்பா சொல்றேன். ட்ரிகர்ஸ் மாஸ்டர் ரீட்மி ஆட் பண்ணுவோம். ஆமா so we will give it a minute. அதுக்கு அப்புறம் போய் செக் பண்ணுவோம். I mean give it a minute பண்ணி வெயிட் பண்ணி பாப்போம். This is going to be the longest 1 minute ன்னு நினைக்கிறேன். பட் நோண்ட வேணாம், பட் எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு இங்க வந்து சக்சஸ்னு வருமா? வரந்தேடா நம்ம ராசிபடி அப்படிலாம் எதுவும் நடக்காது. இன்னும் 2-3 தடவை பண்ணாதான் வேற லெவலுக்கு பாரு. கிரியேட் a new release, publish your first package. யோசிச்சு பாரு, இப்போ இது நம்ம ஈஸியா பண்ணிட்டோம். ஆபீஸ்ல வந்து என்ன பண்ண போறோம்னு யோசிச்சு பாரு. இன்டர்னலா நம்ம மெஷின் தான் வச்சு பண்ணோம் அப்படின்னா சரி என்ன பண்ணுவோன்னே தெரியல. வெப் ஹூக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு மச்சி, அதை வச்சு பண்ணிரலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. கொஞ்சம் ஆனா ஒர்க் இருக்கும். சரி இல்ல ஆபீஸ்க்கு தான் இவனுங்க பண்ணிருக்காங்களே, அங்க இருந்து அந்த ஃப்ரேம்வொர்க் சுத்து போட்டுப்போம் டீம் பண்ணிருக்காங்க. அதனால விண்டோஸ் மெஷினுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு இதை சுத்து போட்டுக்கிட்டு பார்த்துக்கலாம். நமக்கு எப்படி இருந்தாலும் சிஎம் டூல்ஸ் ட்ரிகர் பண்ணி தான் பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி பேட்சஸ்லாம் இருந்தா செமையா இருக்கும் நமக்கும், நம்ம ஆபீஸ்லயும். Hey man. Boy, auto update, auto refresh. Auto refresh la நான் refresh பண்ணேன். Oh shit. அவ்வளவுலாம் பண்ணல. இது HTML மாதிரி தான் அது. பரவாயில்ல, நினைச்சது நடந்துருச்சு. இந்த டே வாஸ் சக்சஸ்ஃபுல். இங்கனா லிஸ்ட் எல்லாம் பார்த்தேன். பைப்லைன் உள்ள போறோம். ரீசெண்டா லாஸ்டா நடந்திருக்கிறது. எஸ் இட்ஸ் சக்சீடட். அண்ட் இது இல்லடா ஆக்சுவலா அப்பவே நடந்திருக்குடா, நமக்கு தான் புரியல. அதான் ஒவ்வொரு கமிட்டுக்கும் நடந்திருக்கு. அப்படியா? இல்லடா 35 செகண்ட்ஸ் ago தான் இதுவும் நடந்திருக்கு. இது 17 minutes ago அப்பவே நடந்துருச்சு. அதான் 11 minutes ago இந்த ட்ரிகர்ஸ் ஹைஃபன் மாஸ்டர்லயே ஆக்சுவலா நடந்திருக்கு. அதான் நம்ம பொறுமை இல்லாம அமுக்கிட்டோம், அவசரப்பட்டோம். இந்த இடத்துல நடந்துருச்சு. அப்புறம் திருப்பி நான் வந்து கால் பண்ணிக்கிறது தான் இதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஓகே, இட் வாஸ் an unnecessary task. பட் இப்போ காணா நமக்கு கிளீனா புரிஞ்சிருச்சு எப்படி நடக்குது. புரிஞ்சிருச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம எப்படி எக்ஸ்க்ளூட் பண்றது, இன்க்ளூட் பண்றது, டாக் எவ்வளவு மாற்றம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா ஓகே படி, this was a successful meeting. Yep. இதுக்கு டாபிக் என்ன வைக்கலாம்? இதுக்கு பேரு இந்த வீடியோக்கு நடுவுல இமெயில் வருதானா? எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் கிரெடென்ஷியல்ஸ்லாம் எதுவும் போடல. கரெக்டா போட்டோம் இமெயில் தான். மெயில் அடிச்சா அந்த இமெயில் ஃபேன்ஸ்லாம் அந்த இமெயில் உனக்கு பண்ணுவாங்க. படி அது கண்டி இருக்கட்டும். சோ நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல உங்களுக்கு இமெயில் நாங்க வச்சிருக்கோம். வீடியோ கம்ப்ளீட்டா பாக்குற ஆடியன்ஸ்க்கு they can contact us easily அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி லாஸ்ட் வீக் நம்ம டிஎம்பிக்கு ஒரு வெப்சைட் பண்ணிட்டு இருந்தோம். GitHub பேஜஸ்ல ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். அங்க வெறும் ஸ்டாட்டிக் பேஜஸ் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கௌஷிக் வந்த பிறகு நம்ம டைனமிக் பேஜஸா எப்படி நெட்லிஃபை எல்லாம் யூஸ் பண்ணி ஹோஸ்ட் பண்றது அப்படிங்கறதையும், லாகின் வித் கூகுள் கொடுக்கறது எப்படிங்கறதையும் பார்ப்போம்.
இதுதான் நம்ம போன வாரம் சொன்னோம். சரி பாப்போம். ஆமா ஆமா இல்ல இந்த தோன்றதை பண்ணலாம் படி அந்த மாதிரி பார்க்கலாம். எதுவுமே தோணாம இருக்கா அது பண்ணுவோம், தோண்டிட்டு இருந்தது பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகே 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 படி. யா வெரி சக்சஸ்ஃபுல் டே. யா பை பை. பேட்ச் கிடைச்சிருச்சு நமக்கு. ஆமா ஆமா இது இது ஆமா ஆமா கௌஷிக்கு நம்ம போட்டு கொடுக்குறோம். இங்க வந்து ஆமா ஆமா தெரிஞ்சு அவனுக்கு நானும் பேட்ச் போட்டிருக்கோம். அசியூர் பட் நீ என்ன பண்ண? ஆமா 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 மைக்ரோசாஃப்டா அப்படின்ட்டு. அதே மாதிரி இதுல ஒரே நிமிஷம் இது போயேன் அசூர் பைப்லைன்ஸ். அடுத்த எபிசோடுக்கான ஹூக் ஆடியன்ஸ் கொடுத்துட்டு போவோம். இதுல பைப்லைன்ஸ் போ. இந்த இதை சூஸ் பண்ணுவோம். பண்ண முடியாது, அதை சூஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் அப்படிதான். சரி ஓ ஷிட் சாரி. சரி ஓகே, இதுல இவ்வளவுதான் இருக்கு. ஆக்சுவலி நம்ம இதுல டாஸ்க் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டாஸ்க் குரூப்ஸ் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி எத்தனை டாஸ்க் பாஸ் ஆகுது எத்தனை ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற டேட்டாலாம் இருக்கும். சோ அதெல்லாம் பின்னாடி பண்ணலாம், பாப்போம். அது இப்போதைக்கு நம்ம ஆக்சுவலா பில்ட் தான் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? ஆமா ஆமா. அது ஆக்சுவலா டெஸ்ட் பண்றதுக்குலாம் இன்னும் எழுதல. அது உங்களுக்கு சோ அதுவும் ஆக்சுவலா லேட்டர் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு சரி இதே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி பார்ப்போம். அதான அந்த ஸ்கிரிப்ட் கான்ஃபிகர் பண்ற மாதிரி போகும்னு வெச்சுப்போம். அதான் நம்ம ஒரு பேட் எழுதணும், அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு நம்ம தான் exe எழுதணும் டெஸ்ட் கேஸஸ். அதானே இங்க இருக்கு இவன் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா ஆமா இங்க அந்த paralyzed.exe லாம் இருந்தது. சோ அந்த மாதிரி மேபி நம்மளே எழுதிக்கலாம்ங்கற மாதிரி இருக்கும். ஆமா பிரின்ஸ்லயே என்ன போடுறனா இது தெரிஞ்சு இந்த மாதிரி காப்பி அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யா அதான் பில்ட் பட் அதான் விஷுவல் ஸ்டுடியோ 2019 தான் அதே பில்ட் பண்ணி கொடுத்துட்டோம். நம்ம எந்த சேஞ்சஸும் அதுல பண்ணவே இல்லை. ஸோ அதனால அது நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ இட்ஸ் அ ரியலி குட் பிளஸ் பாயிண்ட். இப்போ எப்படி அடுத்து நம்மளுக்கு கெட் சப் மாடியூல்ஸை ஃபிகர் அவுட் பண்றது, எக்ஸ்டர்னல் டிபெண்டன்சிஸ் நம்ம எப்படி இப்போ ராக்ஸ் டிபி மாதிரி யூஸ் பண்றோம்னா அதுக்கு விசிபிகேஜி போட்டு பண்றது. ஆமா ஆக்சுவலா அந்த மாதிரி கூட போலாம். இப்போ ராக்ஸ் டிபி எல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா ஒரு ஃபைல் வந்து என்ட்ரி போடலாம் ராக்ஸ் டிபில. ஓகே சும்மா ஒரு கண்டென்ட் என்ட்ரி போடுற ராக்ஸ் டிபில அந்த மாதிரி ஒன்னு பாத்துக்கலாம். அது எப்படி அதே மாதிரி போறது அந்த மாதிரி பாப்போம். சோ ராக்ஸ் டிபிலாம் பில்ட் பண்ணி வரதுக்கு டைம் ஆகும் நமக்கு அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கறனால க்ளீன் வந்து ஃபால்ஸ்னு வச்சுட்டு போலாம். அதான் கெட் சப் மாடியூல்ஸ், அப்புறம் விசிபிகேஜி நியூ கெட் பேக்கேஜஸ் டிபெண்டன்சிஸ் எப்படி ஃபிகர் அவுட் பண்றது, அப்புறம் இது ரெண்டு தான் மெயின். ஓகே பஸ் ஓகே மேம் எப்படி ஓகே மேம் பார்க்கலாம் என்ன பேசுறதுன்னு தெரியல முடிச்சுக்கலாம். லெட்ஸ் ஹேவ் an action guys பேசிக்கிட்டே இருக்கலாம். நாளைக்கு வந்து எக்ஸாக்ட்லி ஓகே பை guys. ஓகே பை.